மகாதாரே ஆராய்ந்து சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறீர். நான் அமர்வதும் நான் எழுவதும் ஆராதி ஆரார் நான் எழுவதும் ஒரு அகாதாரம் தடவுடை தடவுடை நன்றாய் நீ அறிந்திருக்கிறீர். என்னை காண்பவரே தினம் காப்பவரே என்னை காண்பவர் தினம் காப்பவரே நேற்றைய துயரமெல்லாம் நேற்று துயரம் மாறி போடும். நிம்மதி பிறந்ததையா அது நிரந்தரமானதையா ஆண்டவரே. எஸ் ஜீசஸ் அது நிரந்தரமானதையா. கோடி கோடி நன்றி நன்றி கோடி கோடி நன்றி நன்றி கோடி கோடி நன்றி நன்றி இந்த மாதம் துவங்குவதற்கு காத்தாரு படிப்பை ஆசிர்வதித்தாரு. அதிகாலை ஆனந்தமே அப்பா அப்படியே உணர்ந்து அவருடைய பிரச்சனை இறங்கி கட்டுகளை உடைக்கட்டும். திருப்பாதமே ஜபத்தை கேட்டீரையா. எத்தனை ஜபத்தை கேட்டிருக்க ஆண்டவர். ஜபத்தை சகல தரியாங்கரமோ பாவம் அணுகாமலே என்னை பாதுகாத்து வந்தீரையா. ஒரு சேதம் அணுகாமலே என்னை பாதுகாத்து வந்தீரையா. கோடி கோடியாய் நன்றி அப்பா. கோடி கோடி சொல் நன்றி நன்றி சொல். ஆண்டவர் நன்மைக்கு நன்றி சொல்லு. கோடி கோடி நன்றி 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 நல்லவரே உமக்குதான் இந்த வேலை ஆனந்தமே. என்னப்பா திருப்பாதமே இந்த வேலைப்பா இந்த வேலை என்னப்பா திருப்பாதமே. எல்லாம் கைகளை வை சொல்லு. ஜபத்தை கேட்டிரையா. உன் ஜபத்தை கேட்பார் மகளே மகனே. உன் ஜபத்தை கேட்பார். கலகாதே. சகரியா முதிர் வயது குழந்தைக்காய் வேண்டி வேண்டி ஜெபித்து ஜெபித்து அவன் சோர்ந்து போனான். ஆனாலும் ஜெபம் சோர்ந்து போகவில்லை. ஜெபம் செத்து போகவில்லை. கர்த்தர் தூதனை அனுப்பினார். சகரியாவே உன் வேண்டுதல் கேட்கப்படும். மகனே மகளே ஐயா அம்மா கலங்காதே. உன் வேண்டுதலை கர்த்தர் கேட்பா. உன் வேண்டுதலை கேட்பா. இஸ்ரவேலின் தேவனிடத்திலே அடைக்கலமாய் வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன். கையை தட்டு. நிறைவான பலன். கர்த்தருடைய வெட்கத்துக்கு விடுவதில்லை. வெட்கத்துக்கு விடுவதில்லை. துக்கத்துக்கு விடுவதில்லை. ஓ ஹல்லேலூயா. ஓரானா சகட சொல்வாயை திறந்து ஜெபத்தை கேட்டீரையா. இயேசு லாசரை உயிரோடு எழுப்பதற்கு முன்பாக பிதாவை நோக்கி இப்படி ஜெபிக்கிறார்.
நீ எப்போது எனக்கு செவி கொடுக்கிறபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமாங்க, நம்ம பிள்ளைகள் கூட நம்மளை மதிக்காது, மனைவி புருஷன் நம்ம குரலுக்கு ஒரு மதிப்பு இருக்காது. ஆனால் அவர் ஜெபத்தை கேட்கிறவர், உங்கள் வேண்டுதலை கேட்கிறவர், உங்கள் கண்ணீரை கேட்கிறவர். இந்த 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 காலவேளையிலே ஜெபி, இயேசு நோக்கி ஜெபி. ஆண்டவரே, என் சிறையிருப்பை மாற்ற, என் கண்ணீரை மாற்றும். உம்மை நம்பி வந்திருக்கிறேன் ஆண்டவரே. நான் சத்துரு கையில் ஒப்பு கொடுக்கப்படாதபடிக்கு, நான் நிந்தை அனுபவிக்க கூடாதபடிக்கு என் சிறையிருப்பை மாற்ற ஆண்டவரே. அவர் ஜெபத்தை கேட்பார் ஐயா. அம்மா ஜெபத்தை கேட்பா. உன்னை ஆவிலே அனலாய் மாற்றுவா. உன்னை அற்புத சாட்சியா வைப்பார். துதி துதி. அவர் சோர்ந்து போனுக்கு சத்துவத்தையும், பலன் இல்லாதவனுக்கு தான் பலத்தை பெருக பண்ணுங்க. ஒருவேளை பலன் இல்லாத இருக்கியா, சோர்ந்து போய் வந்திருக்கியா, இந்த காலவேளை வாய்த்த ஜெபி. ஓ ரகதரா, ஜெபத்தை கேட்டிரையா, ஜெயத்தை தந்தீரையா. தானியேலுடைய காரியம் ஜெயமாய் முடிந்தது. உன் காரியம் ஜெயமா முடியும், உன் காரியம் ஜெயமா முடியும். தானியேல் சத்துருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போனதில்லை. சிங்கம் வாய் அடைத்து போனது, எதிரிகள் வாய் அடைத்து போனார்கள். ஏனென்றால் அவன் ஜெபிக்கிறவனா இருந்தான். ஜெபிக்கிறவனா இருக்கியா? கர்த்தரை நேசிக்கிற ஆளா இருக்கியா? கலங்காதே. கர்த்தர் வெட்கத்துக்கு பதிலாய் இரட்டத்தனையான பல துதி துதி கைகளை தட்டி உன் வெட்கத்துக்கு பதிலாய் கலங்காத வாயை திறந்து. எஸ், நான் எங்க வெட்கப்பட்ட அதே ஊர்ல, அதே என் சகோதர நடுவிலே, என் மனைவி நடுவிலே, என் கனவு நடுவிலே, ஓ என் பிள்ளைகள் நடுவிலே, ஓ அல்லேலூயா சொல்லு. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. நம்புறீங்களா? அவர்தான் இஸ் a God. அவர் தேவன், அவர் தேவன். அவர் ஒரு நாளும் தன்னை மாற்றிக் கொள்வதில்லை. உங்களை எதற்காக அழைத்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவார். சொல்லுங்க, ஏசப்பா என்னை எதற்காக அழைத்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவார். கலங்காதே. உன்னை அழைத்தவர் வெட்கப்பட விடுவதில்லை. துதி துதி ராக்காதா. நல்ல ஆவில் நிரம்பி, ஓ இதற்காக இயேசு உன்னை ரட்சித்தாரோ. அல்லேலூயா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல உம்மை போல நீர் போல என் வாழ்விலே இசையா. சொன்னீங்க போல் நல்லா கண்ண மூடி ஆராதி மகளே. ஒரு விடுதலை உன்னை தேடி வரட்டும். Holy Spirit நடத்துங்க. தேவ மகிமை ஜனங்களை மூடட்டும். மலை போல துன்பம் என்னை சூழ்ந்த போதும் அதை பண்ணி போல குருவிட செய்பவரே. மலை போல யாஸ்டி வாயது ஆராதி. அதை பண்ணி போல் குருவிட செய்பவரே. கல்வண்டி போல் என்னை காப்பவரே. உள்ளங்கை பொறிதலை நினைப்பவரே. உள்ளங்கை பொறிதலை நினைப்பவரே.
சின்ன சின்ன தப்புகள் போயிருக்காது, பெருமைகள் போயிருக்காது. ஆனாலும் பலவீனத்திலே அவர் பலன் தருவார். அவர் பலன் தருவார். அவர் உகந்தவர்களாய் மாற்றுவார். சரீரத்தில் இருக்கிற பலவீனம் கர்த்தர் பலன் தருவார். ஆவிக்குரிய வாழ்க்கையில பலவீனம் கர்த்தர் பலன் தருவார். ஆண்டவரே, உங்க பிரசனத்துக்காக நன்றி சொல்லி எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் கொடுத்த எல்லா கிளை சபை 10 சபை மேல கர்த்தருடைய மகிமை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஊழியங்கள் கட்டப்படும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணு. ஊழியங்கள் பலப்படும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணு. எல்லா ஊழியத்தை கர்த்தருடைய ஆவியான அசைவாடும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணு. ஓ ரிக்காராமா லிதாராமோ, நன்றி நன்றி நன்றி. ஆண்டவரே, நீ எங்களோட பேசுங்க. உங்க பிரசனத்தினால் நிரப்புங்க. நாள் முழுவதும் உங்கள் கரங்களை தாங்கட்டும். நீ சொன்ன வாக்கின்படியே உடைய பிள்ளைகளை ஆசை வற்றாத நீர்வூற்றை போல, நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல மாற்று. உங்கள் கிருபைகளை தாங்கட்டும். சாட்சியாக நிறுத்து. ஆண்டவரே, இந்த வாரங்களில் இந்த +2 ரிசல்ட் கொடுத்து நன்றி. வருகிற வாரங்களில் 10th 11th நல்ல ரிசல்ட்டை தாங்க, நல்ல மார்க் எடுக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே, தேவைகளை சந்திங்க. இந்த 11ஆம் தேதி நடத்தினீங்களே நன்றி. போராட்ட கண்ணீரை மாற்றும் தடைகளை நேசிக்க கிருபைத்தான் உன் கரங்களிலே தாழ்த்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. உட்காருங்க. கர்த்தர் நல்லவருடைய கிருபை என்று உள்ளது. ஆமென். இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். சத்திய தெரிவிகள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கடந்த நாட்களிலே நான் உங்களோடு பேசினேன். நீங்கள் உணர்வடையணும். அல்லேலூயா. நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் நீங்கள் மாற வேண்டும் என்றால், நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் தெய்வ பிரசனம் உங்க மேல வந்துட்டே இருக்கணும். ஆவியாருடைய சப்ளை வந்துட்டே இருக்கணும். ஆவியாருடைய பிரசனத்தை நீங்கள் உணர்ந்து கொண்டே இருக்கணும். கடந்த வார்த்தை சொன்னேன், நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல உங்க நதி வற்றவே கூடாது. தேவனுடைய ஆசை வற்றவே கூடாது. நல்ல பொக்கிஷசாலி கவனிக்கணும். அவர் வானத்தை திறந்து உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். ஏசப்பா பிள்ளை தானே? இது மாதிரி ஏசப்பா பிள்ளைங்க. அல்லேலூயா. கர்த்தர் பிள்ளை தானே? டவுட் இல்லையா? ஆமென் சொல்லுங்க. அதில் எசேக்கியேல் 47ஆம் அதிகாரத்தில் 1-5 வசனத்தில் ஒரு 4 குறிப்பு சொன்னேன். பலிபீடத்திலிருந்து ஒரு நதி புறப்பட்டு வந்தது. தேவ ஆலயத்திலிருந்து நதி ஒன்று வந்து சீதேமின் பள்ளத்தாக்கை நீரூற்றாக மாற்றினது. உங்கள் ஒன்றுமில்லாதே அற்பமாய் எண்ணப்படுகிற உங்களை நீரூற்றுகளாய் கர்த்தர் மாற்றணும். ஆமென். அல்லேலூயா. அதுக்கு 4 நிலையிலே நம்ம வாழ்க்கை மாற வேண்டும் என்று சொன்னேன். அது 47ஆம் அதிகாரத்தில் 1000 முழம் நீங்கள் கடந்து வருகிற போது அந்த நதியினுடைய அளவு எங்கேதான் கணுக்கால் அளவாக இருந்தது. கணுக்கால் அளவை குறித்து சொல்லும் போது சொன்னேன், உங்களுடைய தூய வாழ்க்கை ரொம்ப முக்கியம். சுத்திகரிக்கிற வாழ்க்கை, பரிசுத்தமாக்குற வாழ்க்கை, கோபம், பெருமை, தவறு, கூச்சம், கரைகள் எல்லாவற்றையும் நீக்கி நீங்கள் சுத்திகரிக்கப்பட்ட நிலைக்கு எப்போது இருக்க வேண்டும். அப்போதான் அந்த நதி, அந்த பிரசனம், அந்த அபிஷேகம் தங்கு தடையெல்லாம் வந்து கண்கள் சுத்தமாக, காது சுத்தமாக, நாவு சுத்தமாக இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. 2வது, இன்னும் நீங்கள் 1000 முழம் கடந்து வருகிற போது அந்த நதி அளவு கணுக்கால் அளவாக இருந்தது. கணுக்கால் அளவு நம்மளுடைய ஜெபஜீவியத்தை குறிக்கிறது. ஜெபஜீவியம் ரொம்ப அவசியமான ஒன்று. இந்த காலகட்டத்தில் நீங்கள் வெற்றியாய் வாழ வேண்டும் என்றால் ஜெபிக்கிறவர்களாக இருக்கு. விடுந்து போன ஊழியக்காரனும் எழுச்சி அடைந்த ஊழியத்துக்கும் 2 விஷயம். விடுந்து போனவர்கள் ஜெபிக்க மறந்தவர்கள், எழுச்சி அடைந்தவர்கள் ஜெபித்தவர்கள். நீங்கள் எவ்வளோ ஜெபிக்க எழுச்சி அடைவேன், பலப்படுவேன், ஆவியிலே நடத்தப்படுவேன், பரிசுத்த ஆவியார் நடத்துவார். அது தொழிலாக இருந்தாலும், குடும்பமாக இருந்தாலும், ஊழியமாக இருந்தாலும், யார் ஒருவன் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறார்களோ அவங்க வாழ்க்கை எழுச்சி அடையும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அப்போ 3வது நிலையோடு சில நிறுத்தி கொள்ளக்கூடாது. 3வது நிலை சொன்ன சத்தியத்தை அறிந்திருக்க வேண்டும். உபதேசம், சத்தியம் இருக்க வேண்டும். யோவான் 8ஆம் அதிகாரத்தில் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை. சகோதரர்கள் வந்து நீ சத்தியத்திலே நடக்குமா என்று உன்னை குறித்து சாட்சி சொன்னார்கள். அதனால பிரியமானவனே சுகமாயிரு. ஆமே. சத்தியம் என்ன பண்ணும்? உனக்கு பொறுமையை கற்றுத்தரும், சகிப்புத்தன்மை கற்றுத்தரும், நிதானத்தை கற்றுத்தரும். தேவன் யார் என்பதை உனக்குள்ளே கொண்டு வரக்கூடிய நிலைக்கு உபதேசம். ஆமென் சொல்லுங்க. கட்டுக்கதைக்கு நீ செவி கொடுக்க மாட்டேன். அப்போ கட்டுக்கதைக்கு நீ செவி கொடுத்து சாய்ந்து போகிற காலம். அப்போ உபதேசம் உனக்குள்ளே இருக்கு. இது இடுப்பு. அந்த நதி கடந்து போகும்போது நதி எவ்வளோ இருந்துச்சா? இடுப்பு அளவாக இருந்தது. இன்னும்
இடுப்பால் அதானே நல்ல புரிதல் இருக்கணும். ஜெபம் பண்ணுவார்கள், பரிசுத்தமாக கூட இருப்பார்கள், வசனம் கூட தெரியும். ஆனால் அவங்க வாழ்க்கையில் இன்னும் கோளாறு நிறைய, போராட்டம் நிறைய, குணப்படாத செயல்கள் எத்தனை. காரணம் என்ன? அர்ப்பணிக்கப்பட்ட நிலைக்கு அவர் வரவில்லை. அர்ப்பணிக்க எல்லாம் நீங்க தான் ஆண்டவரே, நீங்க தான். அந்த நதி இன்னும் 1000 முகம் போகும்போது அது கடக்கக்கூடாத நதியாய் நீச்சாழமாக இருந்தது. நீந்தினா தான் நிற்க முடியும். நதியுடைய கட்டுப்பாட்டுக்கு நீங்க வர வேண்டும். இடுப்பாலம் வந்தால் கூட மேலே தூக்குற மாதிரி நின்றுடலாம், கணுக்கால நடக்கலாம், முழங்காலில் தண்ணியில் நடக்கலாம். ஆனால் நீச்சாழத்தில் நடக்க முடியாது என்ற நதி தான் நம்ம மேலே பிரவாகித்திருக்கும். எப்பெல்லாம் நம்ம பரிசுத்த ஆவியானுக்கு இயேசுடைய கட்டுப்பாட்டுக்கு வருகிறையோ உனக்கு பேரு நீ ஆவிக்குரியவன். ரோமர் 8:14 சொல்லுது, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். கலாத்தியரிலே 5ஆம் அதிகாரம் அங்கே 6, 7, 8 வாசிக்கும் போது 16, 15, 16, 17 வாசிக்கும் போது அங்க என்ன சொல்லுது? நீங்கள் ஒருவர் கடிந்து கொண்டு பட்சிப்பீர்கள், சாவீர்கள், மாம்சமும் சரி ஒன்று கொண்டு இச்சிக்கிறது. அல்லேலூயா. நீங்க எதனாலே ஜெயிக்கப்பட்டிருக்கீங்களோ அதற்கு நீங்கள் அடிமையாக இருக்கிறீர்கள். பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் உங்களை ஜெயித்திருக்கவே. ஆமென் சொல்லுங்க. எப்படி தெரியும்? லூக்கா 6:43 சொல்லுது, 42-43 சொல்லுது, அவர்கள் கனியினாலே அறிவீர்கள். கனி என்றது என்ன? எந்த அளவுக்கு அவங்க தேவனுக்கு தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஆமென் அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 15:58 அசையாதவர்களாய் எப்படி நீங்க எப்படி வெரி ஸ்ட்ராங், வெரி ஸ்ட்ராங். வறுமை, தரித்திரம், ஏழ்மை, சாபம் அவங்கள ஒன்றும் பண்ணாது. அதுதான் ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 33 பவுல் 35 நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? உபத்திரமோ, வறுமையோ, வியாகுலமோ, நிந்தையோ, அவமானமோ, பசியோ, பற்றியோ, கவனி, ஏதோ கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டேன் நிச்சயித்திருக்கிறேன். ஏன்? ஒப்பு கொடுத்தல். ஒரு சின்ன வியாதி, சின்ன ஒரு வறுமை, சின்ன ஒரு கஷ்டம், அவங்க செஞ்ச தப்பே சொன்னாலே சபைக்கு வருவதில்லை, இடறி போகிற மக்கள். அதான் எழுதுகிறார் 58 அசையாதவர்களாயும் உறுதியானவர்களாயும். எப்படி கொடுங்க சொல்லுங்க, கீழே சொல்லுது, எப்போதும் கிறிஸ்துவின் கிரியைகளை நீங்கள் நடப்பிக்கிறவர்களாயிருங்கள். 16 அதே அடுத்த அதிகாரம் 1 கொரிந்தியர் 15 நான் சொன்னேன். 16 படிக்கும் போது அங்கே திடன் கொள்ளுங்கள், புருஷராயிருங்கள், விழித்திருங்கள் முடிக்கிறார். அல்லேலூயா. ஆமென். 14ஆம் வசனம் 1 கொரிந்தியர் 16:14 உங்கள் காரியங்கள் எப்படி செய்யணுமா? அன்புடன் செய்ய கடவுள். இது எப்ப நடக்கும்? எது? வித் லவ். அன்பினால் எப்ப செய்ய முடியும்? உங்க வாழ்க்கை இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்கும். ஆமென். சரி, வாக்குத்தத்தம் நிறைவேறணுமா வேண்டாவா? நீர்ப்பாய்ச்சல் தோட்டத்து போய் மாறணுமா வேண்டாவா? தொழில் வளரணுமா வேண்டாவா? நீங்க இந்த 4 விஷயத்தை எப்போதும் உங்களை சுத்திகரித்து கொண்டே இருக்க வேண்டும். சின்ன சின்ன பாவம், பெருமை எழும்பும், தட்டி தலையில் தட்டி உட்கார வைக்கிறாங்க. ஆமே. டிஸ்ஒபீடியன்ட், கீழ்ப்படியாமை வரும். தலையில் ஹே ஒபே டு காட், தேவனை கீழ்ப்படி சொல்லணும். ஆமாவா? பொய்யும் பித்தலாட்ட வாயில் வரும். சி பொய்யே போ அப்படின்னு வாயை விரட்டி அடிக்கணும். இப்படி உங்களை சுத்திகரிக்க தேவனுடைய பிரசனம் உங்களுக்குள்ளே பிரவாகித்து ஓடும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை எப்படி வச்சிருப்பா தெரியுமா? ஆசீர்வாதத்தின் பாத்திரமா. நீதிமொழிகள் 10:6 உங்களை பார்த்தா சல்யூட் அடிப்பான், வணக்கம் பண்ணுமா, மரியாதைக்குரிய வைப்பான். நீதிமான் சிரசின் மேலே கர்த்தரின் ஆசீர்வாதம் தங்கும். அதே 10:22 கர்த்தரின் ஆசீர்வாதத்தின் மகனா நீ மாறிடுவேன். ஆமென். நீ கர்த்தரின் ஆசீர்வாதம் பண்ண உன்ன ஐஸ்வர்யவனாக உன்னை மாற்றும், பெரிய சீமானா மாற்றும். எல்லாத்துக்கும் சின்ன விஷயம் சுத்திகரிப்பு. ஆமென். ஜெப வாழ்க்கை என்ன பண்ண? லீவு தானே, நிறைய ஜெபிக்கலாம். ஊரா சுத்தக்கூடாது, வீடு சுத்தக்கூடாது, நிறைய ஜெபிக்கலாம், நிறைய பைபிள் படிக்கலாம். ஆமாவா? சொல்லுங்களே. எங்கெல்லாம் ஜெபம் நடக்குதோ, வீடு ஒரு உபவாசம் பண்ண எல்லாம் வீட்டில் வருவோம், பார்த்தா வாட்ஸ்அப்பில் பண்ணும். ஏன்? ஜெபம் பண்ணுறதுக்கு ஆட்கள் இல்லை. அதனால தான் ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறதுக்கும் ஆட்கள் இல்லை. ஒருத்தன் ஜெபிக்கலைன்னா அவனுக்குள்ளே போராமல் வந்துடும். ஒருத்தன் நல்லா இருந்தால் போராமல் வந்துடும், குறைவு வந்துடும், அவன் கோபம் வந்துடும், எரிச்சல் வந்துடும். நீ ஆசத்தின் பாத்திரனா இருக்க வேண்டும் என்றால் ஜெபிக்கணும். 3வது உபதேசத்தில் கடைபிடிக்கணும். அவன் சத்திரிகளை சிநேகிக்கணும், சபிக்கிற ஆசிரியரை ஆஸ்வதிக்கணும்.
பொறுமையாக பொறுமையாக இருக்கணும். உபதேசம் உள்ள இருக்குதான்னு பார்க்கணும். கர்த்தர் கிரியை செய்கிறான்னு பார்க்கணும். ஃபோர்த்து, மறுபடியும் வாங்க, நீங்கள் ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்புக்கணும். ஏன் சொன்னார்? ஆண்டவரே, என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உங்கள் சித்தத்தின்படி ஆக கடவுள். அர்ப்பணிக்கப்பட்டவன் ஈஸியாக இருக்கான். அவனுக்கு எந்த கூலிக்கு எதிர்பார்க்க மாட்டான், பெருமை எதிர்பார்க்க மாட்டான், பாராட்டு எதிர்பார்க்க மாட்டான், அவன் முதன்மையாக நிற்க எதிர்பார்க்க மாட்டான். அல்லேலூயா. சங்கீதக்காரர் எழுதுறான், எங்களுக்கு அல்ல, எங்களுக்கு அல்ல, உங்கள் நாம மகிமைக்கா. ஆமென். இப்போ எபேசியரில் 6ஆம் அதிகாரத்தில் 7லேருந்து 6லேருந்து 8 வரைக்கும் படித்து பாருங்கள். ஒருத்தன் ஊழியம் எப்படி செய்யணும்னு இருக்கும். ஆமென். பார்வைக்குன்னு செய்யக்கூடாது, பார்வைக்குன்னு செய்யக்கூடாது, நல் மனதோடு. எப்படி செய்யணுமா? நல் மனதோடு செய்யணுமா. ஆமென். கிறிஸ்துவின் ஊழியக்காராக ஊழியம் செய்யணுமா. ஆமென் சொல்லுங்க. நீங்கள் இதெல்லாம் செஞ்சு பாருங்க, கர்த்தருடைய பிரசன்னத்தை உங்கள் வாழ்க்கையில் உணர முடியும். ஆமென் சொல்லுங்க. இப்போ எடுத்து ஏசாயா 58ஆம் அதிகாரம் முன்பகுதியை, நேற்று போன வாரம் பின்பகுதியை பார்த்தோம். முன்பகுதியிலே ஒரு 3 பாயிண்ட்ஸ் அங்கே கற்று வச்சிருக்கிறார். ஏசாயா 58:11 வசனங்களை எடுங்க. அந்த வாக்குத்தத்தம் அவங்க மண்டையில் உட்காரட்டும். இதில் ஒரு 3 காரியம் அழகாக இருக்க பாருங்க. கர்த்தர் உன்னை கண்டினியூலி, the God lead you continually. ஒரு சில பாருங்க, கொஞ்ச நாள் பயன்படுத்துவார், விட்டுருவார். ஆண்டவர் பயன்படுத்துவார், ஆசை விட்டுருவார். ஏப்பா நீ வேலைக்கு ஆக விடுவா, நீ வேலைக்கு ஆக மாட்டேன் சொல்கிறாங்களா இல்லையா? நீ வேலைக்கு ஆக மாட்டேன், நீ வேலைக்கு ஆகலை. ஏன்? அந்த எலிஜிபிள் அவங்களுக்கு இல்லை, அந்த தகுதி அவங்களுக்கு இல்லை. ஆனால் ஆண்டவர் ஒரு சில ஆளை நித்தமும் நடத்தி, எப்படிங்க, ஒரு இம்மி கூட மிஸ் ஆகாமல் அவர் நித்தமும் நடத்தி, மகா ஒரு வெரி ட்ரை சிச்சுவேஷன், ஒன்றுமில்லாத நிலையிலும் மகா வறட்சியான காலத்திலே உன் ஆத்துமா என்ன பண்ணுறான்? திருப்தியாக்கி உன் எலும்புகளை அவர் என்ன பண்ணுறான்? நினமுள்ளதாக மாற்றுவார். இதுதான் மேல் பகுதி தான் நீங்கள் பிரசங்கம் முடிய போகுது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ ஒரு கொஸ்டினோடு தான் என் பிரசங்கம் எப்பவுமே இருக்கும், கேள்வியோடு தான் இருக்கும். பிளஸ்ஸிங்கை செகண்டரி தான். ஃபர்ஸ்ட் கமாண்ட், கர்த்தருடைய கட்டளை தான் எனக்கு பிடிக்கும். இதை செஞ்சால் அது நம்ம கூட அப்படி தானே. நம்ம பிள்ளைங்க ஒழுங்காக இருந்துச்சுன்னா அதுக்கு எல்லாமே செய்யும். மனைவியாக கூட இருக்கட்டும், நம்ம சொல்கிறத கேட்டால் என் பொஞ்சாதி மாதிரி வராது. புருஷன் கரெக்டாக இருந்தானா என் புருஷன் மாதிரி வராது. பிள்ளைங்க கரெக்டாக இருந்தால் நம்ம எப்பவுமே அந்த ஃபேமிலியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு யார் கரெக்டாகிறாங்களோ அந்த குடும்பம் ஸ்வீட் அண்ட் ஜெனூன் அண்ட் ஜென்டிலாக இருக்கும், அழகாக இருக்கும். யாரோ ஒருத்தர் அந்த ஃபேமிலியோட சட்டத்தை பிரேக் பண்ணுறாங்களோ, நீங்கள் லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 6ஆம் வசனம் படித்தா, சகரியாவும் எலிசபெத்தும் கட்டரிட்ட கட்டளின்படி நியமங்களின்படி தேவனுக்கு முன்பாக எப்படி இருந்தாங்களாம்? குற்றமற்றவர்களாக இருந்தார்கள். அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், சபைக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குல்ல, இந்த சமுதாயத்துக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குல்ல, இந்த ரூல்ஸ் படி யார் இருக்காங்களோ அந்த ரூல்ஸ் படியே அவங்க பிளஸடாக இருப்பாங்க. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமேன்னு சொல்லுங்க. அதனால் நீங்கள் ஒருவேளை ரூல்ஸை மாற்றிடுறீங்க, சூழ்நிலைகளை மாற்றிறீங்கன்னா ப்ளீஸ் லிசன். நீங்கள் ஆண்டவர் இந்த விதியின்படி, நியமத்தின்படி, கட்டளையின்படி நீங்கள் வாழ கற்றுக்கொள்ளுங்க. அந்த வேதத்தின்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்னு சொல்லுங்க. இப்போ ஒரு கேள்வி, உங்களுக்கு சொப்பனம் வருதா பாருங்க, தரிசனங்கள் வருதா பாருங்க, இந்த ஆவிலே தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு வருதா பாருங்க, உங்களை ஆண்டவர் உணர்த்துறாரா பாருங்க, கண்டிக்கிறாரா பாருங்க, எச்சரிக்கிறாரா பாருங்க, உங்களுக்கு ஆண்டவர் தம்முடைய ரேமாவை அப்பப்போ வெளிப்படுத்துறாரா பாருங்க. அப்படி பண்ணா நீ ஆண்டவராலே நடத்தப்படுகிறார். ஆமென். சைலண்டா இருக்கா, கிணத்துல போட்ட கல்லு மாதிரி இருக்கா, ஒரு நிசப்தம் இருக்கா, தேவனுடைய சத்தம் வரல, சொப்பனம் வரல, எதுவுமே வரலைன்னா நீங்க கொஞ்சம் உங்களை சரி செய்ய வேண்டிய அவசியத்தில் இருக்கிறீர்கள். இங்க சொல்லுது நான் நித்தம் நடத்தி, மேலே ஒரு 3 பாயிண்ட் இருக்கு. யாரை கர்த்தர் நித்தம் நடத்துவா? நான் போன வாரம் ஸ்டார்ட் பண்ணி விட்டேன். ஃபர்ஸ்ட் வசனம் சொல்லுது, இஸ்ரவேலுக்கு அவர்கள் மீறுதலை அறிவி. இங்க தச்சுக்கு வராங்களா, வந்திருக்காங்களா? எல்லாருமே பர்ஃபெக்டாக இருக்க முடியாது. இப்போ பாருங்க, எல்லாரும் அழகாக தேவதை மாதிரி இருக்கீங்க. உங்கள் வீட்டில் போய் ஒரு ஹவர் தங்கிப்பார், ஒரு நாள் தங்கிப்பார். அட்ராசிட்டி தாங்காது, அலப்பறை தாங்காது, எதுக்கு அழுதுக்குனே தெரியாது, எதுக்கு கோச்சிக்கனே தெரியாது, சாப்பிட மாட்டேன்னு போகணும், செத்துறேன்னு கூட சொல்லும், நான் வீட்டை விட்டு போயிறேன்னு சொல்லும். இங்கே பார்த்தா அடே எங்கள் அப்பா ஆக்டர் தோத்தாங்க, ஆமேன்னு சொல்லும். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? அதுதான் நம்ம எந்த அளவுக்கு தேவ பிரசன்னத்தினாலே நடத்தப்படுகிறோம், ஆவியால நடத்தப்படுகிறோம். ஆண்டவர் நம்ம லீட் பண்றாரா, கர்த்தர் சரியா நடத்துறாரா, அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். நீங்க என்ன பண்ணணும், யாருன்னா தப்பு பண்ணா, இப்போ எனக்கு ஒரு கெட்ட புத்தி என்னன்னா,
பாராட்டவும் செய்வேன், திட்டவும் செய்வேன், சமமாக வச்சுப்பேன். ஆமாவா? நான் பாராட்டினா அதுவும் தேவனுடைய வேலை தான், திட்டினாலும் தேவனுடைய வேலை தான். ஆமென் சொல்லுங்க. ஒருத்தர் நல்ல காணிக்கை கொடுப்பார், நிறைய கொடுப்பார் காணிக்கை. என்கிட்ட அதிகமாக திட்டு வாங்குறது அவர் தான். இவர் காணிக்கை கொடுக்குறாரு, நான் திட்டாமலாம் இருக்க மாட்டேன். எவ்வளோ கொடுப்பாரு? உன் கற்பனைக்கு மேலே கொடுப்பார், உன் கற்பனைக்கு மேலே கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. அவர் ரொம்ப நல்லவர் தான். சில சில்லி பிஹேவிங் இருக்கும் பார்த்தீங்களா? திடீர் வந்து சொல்லுவார், இது மாதிரி எனக்கு ஒருத்தர் சூனிய வச்சிட்டான்னுவார். ஆமாவா? திடீர் வந்து சொல்லி என் மேலே போராமப்படுறாங்கன்னு சொல்லுவார். ஆமென் சொல்லுங்க. ஏப்பா அதெல்லாம் நடக்கும்தான்பா. நடக்குமா நடக்காதா? இருக்குது. ஈசாக்கு சொல்றாரு, ஈசாக்கு மேலே பெலிஸ்தர்கள் போராமை கொண்டுன்னு போட்டு லிட்டரலாக போடும். உன் மேலே போராமை கொல்லனா நீ தண்டுன்னு நான் சொல்கிறேன். உன் மேலே போராமை கொல்ல, உன்னை கண்டுக்கவே இல்லை, நீ யார் தான் இருக்க, நீ வேஸ்ட்டுன்னு அர்த்தம். உன் மேலே போராமை பண்ணாதான் நீ பெஸ்ட்டுன்னு அர்த்தம். ஆமாவா இல்லையா? உன்னை பார்த்து ஒருத்தர் போராமை பண்ணுறோம், எரிச்சலம் வரும், அப்படி பல்ல கடிக்கிறானா நீ சூப்பரான்னு அர்த்தம். நீ என்ன சொல்கிற? போராமே உனக்கு போராமே பண்ணலன்னா நீ அவனை இம்பேக்ட் பண்ணலன்னு அர்த்தம். அவனுக்குள்ள ஒரு மாற்றத்தை உண்டாக்கலன்னு அர்த்தம். அவனுக்குள்ள ஒரு எரிச்சலை உண்டாக்கலன்னு அர்த்தம். ஒரு பாடத்தை கற்றுத்தரலேன்னு அர்த்தம். ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வந்துடுவோம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்றால் தேவன் இருக்கிறாரா என்பதை நீங்கள் மறந்து இருக்கிறாரா? ஏசப்பா இருக்காரா? நேற்று கூட யூத் மீட்டிங்கில் பேசும்போது சொன்னேன், இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். உன்னை என்னை உயர்த்துவது, உன்னை என்னை கனம் பண்ணுவது, உன்னை என்னை மேன்மையாக வைப்பது, உனக்கும் எனக்கும் அற்புதங்களை செய்வது ஆண்டவருக்கு அற்ப காரியம். ஆமாவா இல்லையா? ஜுதிபி மேட்ரு ஆண்டவருக்கு. நமக்கு ஒரு 1000 ரூபாய் பெரிய விஷயம், 10,000 பெரிய விஷயம், 1,00,000 பெரிய விஷயம். என் ஆண்டவருக்கு இது அற்ப காரியம். ஆமென் சொல்லுங்க. அந்த புரிதல் தான் உங்களை வெற்றியின் பயணத்திலே கொண்டு போய்விடும். இப்போ என்ன சொல்றாரு? நீங்க சும்மா நான் வந்து ஏசப்பா கொடுக்குற காணிக்க ஆசீர்வாதம், தொழில், நல்ல மனைவி, நல்ல கணவன், நல்ல பிள்ளைகளை கொடுத்து சும்மா தத்தியா வந்து போகக்கூடாதுங்க. அவருக்கு ஒரு நன்றி கடன் சொல்லணும். ஏசப்பாக்கு என்ன பண்ணோம்? நன்றி கடன் தெரியுமா? இஸ்ரவேலுக்கு அவங்க மீறுதலை சொல்லணும். ஒருத்தர் தப்பு பண்றானா, நீ வானடா விட்டுறானே, ஏசப்பா பிள்ளடா, என்னடா அப்படி பண்றேன், ஏசு உன்னை நல்லா இருக்க விரும்புறேன், எதுக்கு இந்த வேதனை? மீறுதலை அறிவி. அல்லேலூயா. அப்படிப்பட்டவனை தான் சொல்றேன், நித்தம் நான் நடத்துவேன். ஐ டாக் டு யூ, ஐ ஸ்பீக் டு யூ. நான் உங்களோட பேசுவேன். அல்லேலூயா. ஒருவேளை உங்க ஃப்ரெண்டு நீ திட்டுறதுனால கோச்சிட்டு போயிடுவா. உன் சொந்தக்கார கணவனோ மனைவியோ தப்பா நினைச்சுக்குவான். நீ மேன் பிளீசரா இருந்தா காட் பிளீசரா மாற முடியாது. மோஸ்ட் ஆஃப் த டைம் யாரை தான் மாறுறோம்? 99.99 யாரை தான் மாறுறோம்? இந்த மேன் பிளீசராக மாறணும். மேன் பிளீசர் என்ன? இங்கிலீஷ் லிட்ரேச்சர். மனிதனை பிரியப்படுத்துறவனாய் மாறும். மோஸ்ட் ஆஃப் த டைம் யாரை ப்ளீஸ் பண்றோம்? இவர் எதனா கொடுப்பாரு, இவர் என்ன செய்வார், அதெல்லாம் ஐயா தயவுசெய்து சொல்கிறேன், மேலே ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா நீ என்னதான் முயற்சி பண்ண ஒன்றும் நடக்காது. மேலே திறந்துட்டா எவன் வந்து பூட்டினாலும் எவனால பூட்ட முடியாது. பூட்டெல்லாம் உடச்சிக்கிட்டு போயிடும். ஆமே. ஒருவனும் பூட்டக்கூடாதபடி ஒருவனும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவமாகிய தேவன் உனக்கு திறந்திருக்கிறார். உபாகம் 28:12 சொல்லுது, நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். அவர் வானத்தை திறந்தா ஒரு மனிதனும் வானத்தை அடைத்து விடவே முடியாது. அல்லேலூயா. சொல்ல அல்லேலூயா. அப்போ ஏசப்பாவுடைய கருணையும் இரக்கம் உண்டாகணும். போன வாரத்தில் சொன்ன ரோமர் 9:14 சொல்லு, விரும்புகிறான் அல்ல. சொல்ல, விரும்புகிறான் அல்ல, ஓடுகிறான் அல்ல. சொல்லப்பா, இந்த ஸ்கூலில் பசங்க ஏமாத்துவேன். அது மாதிரிலாம் விரும்புகிறான் அல்ல, ஓடுகிறான் அல்ல, இறங்குற தேவனாலே. ஆமாவா? நம்ம ஓடுறோம் விரும்புகிறோம், நல்லா இருக்கணும், வாழணும் விரும்புகிறோம். அவர் இறங்கலனா ஒரு அற்புதம். கையை தட்ட கத்துற மகன் அவர் இறங்கணும். அவரே சொல்றார், நான் எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ நான் அவன் மேல் இரக்கம் உள்ளவனாயிருப்பேன். ஆமே. அப்போ ஆண்டவர் உங்களுக்கு எப்படி, எதுக்காக உங்களை பிடிக்கணும்? நல்லா மேக்கப் பண்ணி வந்துருந்தீங்க இல்லையா, நல்ல ட்ரெஸ் நல்லா போட்டு வருது இல்லையா, இன்னைக்கு பேசுவதினாலையா? ஏசுக்கு உங்களுக்கு எதுக்கு பிடிக்கும்? ஒரு கேள்வி கேட்குறேங்க. ஏசுக்கு ஏசப்பா அப்பப்பா என்னென்னவோ சொல்கிறல்ல, ஏசப்பாவுக்கு உங்களை பிடிக்கணுமா வேண்டாமா? எதனால பிடிக்கும்? இப்போ ஒரு பொண்ணை வந்து பிடிக்கணும், மேக்கப் பண்ண மனவாட்டி தன் ஆபரணத்தை மரப்பாடு அழகாக ட்ரெஸ், ஓ சூப்பர் பொண்ணுப்பா, போய் நல்லா இருக்காம்பா. மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன் சொல்கிறாரா ஆண்டவரே? சொன்னாரா?
எப்படி சொல்லு, மறுபடியும் சொல்லுங்க. மனுஷன், மறுபடியும் எல்லாம் சொல்ல, மனுஷன் பார்க்கிறபடி பாரு. தம்பி ஜோயல் கவனி, மனுஷன் பார்க்கிறபடி பாரு. உங்களுக்கு புரியுதா? இப்போ நிறைய நம்ம என்ன மனுஷன் பார்க்கிறபடி நம்ம ஆக்ட் பண்றோம். ஆமே சொல்லுங்க. இப்போ முடிக்குது வசனம். மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தராகிய நான் இதயத்தை பார்க்கிறேன். How much you feel, இதயத்தை எவ்வளவு தேவ பாரத்தால் நிரப்புகிற, தேவ சித்தத்தால் நிரப்புகிற, தேவனுடைய ஞானத்தால் நிரப்புகிற ஆண்டவரை பார்க்கிறார். ஒரு வீடு எப்படி இருந்துச்சாம்? பெருக்கி ஜோடிக்கப்பட்டு வெறுமையாயிருக்கு. இது மத்தேயு 12:43 இருக்கு. பெருக்கி ஜோடி. உங்க இதயம் தேவ அன்பு இல்லாம, தேவ பிரசன்னம் இல்லாம, தேவோட சத்தம் இல்லாம, தேவனுடைய வெளிப்பாடு இல்லாம வெறுமையா இருந்தா நீங்க ஆபத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம். மத்தேயு 12:43 அந்த வீடு எப்படி இருந்துச்சா? பெருக்கி ஜோடிக்கப்பட்டு வெறுமையா. அப்ப ஆண்டவர் நடத்தணுமா? ஏசப்பா நடத்தணுமா? அந்த வீட்டுக்குள்ள ஆவியானுடைய விளக்கு எறியணும், விளக்கு தண்டு மேல வைக்கணும். ஆமென், அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. விளக்கு தண்டு ரெண்டு இடத்துல ரெண்டு போது விளக்குது. இயேசு இப்படி சொல்லும் போது விளக்கு கொளுத்தி மரக்கால் கீழே வைக்காம, கட்டில் கீழே வைக்காம விளக்கு தண்டு மேலே வைப்பார்கள். வெளிப்படுத்தல 3 சொல்லுது, நீ மனம் திரும்பாத பட்சத்திலே உன் விளக்க தண்டை உன்னிலேருந்து எடுத்துருவேன். அப்படின்னு அர்த்தம். நீ வெளிச்சம் கொடுக்குற உன் தொழில், உன் வருமானம், உன் பேரு, உன் பெருமை, உன் சுகம், உன் ஆரோக்கியத்தை இல்லை அந்த இயேசு அவருக்குள்ள தானே உட்காந்து இருக்க, அதையே எடுத்துடுவேன். ஆமென் சொல்லுங்க. வெளிச்சம் கொடுப்பியா? என்ன பண்ணுவேன்? வெளிச்சம் இல்லாமல் போயிடுவேன். சரி, இப்போ ஒரு சின்ன ஒரு புரிதலோடு போங்க, வீட்டுக்கு போங்க. சொல்ல, ஆண்டவரே இஸ்ரவேலுக்கு அவர் மீறுதலை அறிவிப்பே, எக்காலத்தை போல் என் சத்தத்தை தொனிக்க பண்ணுவேன். செகண்டரி திங்ஸ் அங்கே அதே அதிகாரத்தில் 58 நீங்கள் 3லேருந்து அப்படியே 4 வரைக்கும் படிச்சுட்டு போனால் அங்கே உபவாசத்தை பற்றி பேசுகிறார். என்ன பேசுகிறாருங்க? இல்லை வேண்டாம், உபவாசத்தை பற்றி பேசுகிறார், ஜெபத்தை பற்றி பேசுகிறார், தேவனோட உறவை பற்றி பேசுகிறார். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. நீங்கள் மத்தேயு 12:30 வீட்டில் எழுதி வச்சுக்கிறேங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சமான வசனம், ரொம்ப பிடிச்சமான வசனம். நான் என் மண்டையில் அப்போ போய் சொல்கிற வசனம் என்ன தெரியுமா? என்னோடு இராதவன், சொல்லுங்க, என்னோடு இராதவன் எனக்கு எதிரியாக இருக்கிறான். நீங்கள் ஜெபம் பண்ணாத ஆளாக இருந்தா, உபவாசம் பண்ண ஆளாக இருந்தா நீங்கள் எதிரியாக இருப்பீங்க. நான் ஒரு நாளைக்கு பாருங்க, நேற்று சனிக்கிழமை உபவாசம் காலையிலே சுற்றுது, கண்டிப்பாக இருந்தேன். வெள்ளிக்கிழமை உபவாசம் கண்டிப்பாக இருப்பேன். புதன்கிழமை உபவாசம் கண்டிப்பாக இருப்பேன். இன்னைக்குன்னா ஞாயிற்றுக்கிழமை இது உபவாசத்தில் கணக்கு இல்லை, சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. அவன் நம்ம பழகிச்சு 32 வருஷமாக ஞாயிற்றுக்கிழமை சாப்பிட்டதில்லை. இது உபவாச கணக்கு வர. காலையில் ஏஞ்சி வந்துடுவோம், 7 மணிக்கெலாம் வீட்டு விட்டு வெளியே வந்துடுவோம். ஆமேன்னு சொல்லுங்க. வாரத்தில் கம்பல்சரியாக 4 நாள் சாப்பிட முடியாது. ஆமேன்னு சொல்லுங்க. நீங்கள் உபவாசம் பண்ணாம இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் கேட்குறியப்பா, உபவாசத்தினாலும் ஜபத்தின் அன்றி போகாது. என்ன பிசாசு? கடன் என்ற பிசாசு, சாபம் என்ற பிசாசு, சண்டை என்ற பிசாசு, வியாதி என்ற பிசாசு, பாவம் என்ற பிசாசை நீ ஜெயிக்கணும்னா அவர் சொன்ன என்னோடு இருன்றார். ஆமென். அதுக்கு மத்தேயு 26, 40, 41 படிக்கும் போது நீங்க என்ன பண்ணுங்க? நீங்க சோதனைக்கு உட்படாத படிக்க 41 சொல்ற விடுத்திருச்சுவீங்க. மாம்சம் பலவீனம் 1 மணி நேரம். சொல்லுங்க, ஆண்டு கேட்குறாங்க. பெக்கிங் லைக் பிச்சைக்காரன் மாதிரி கேட்குறாரு. 1 மணி நேரம், 1 மணி நேரம். எத்தனை பேர் ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்துக்கு மேலே நான் செல்ஃபோனை தோன்றதே இல்லை, யூஸ் பண்ணுறதே இல்லை. செல்ஃபோனுக்கு 5 ஹவர் 10 ஹவர் ஜிபி கடன் வாங்கி போடுறது, வைஃபை வாங்குறது, போட்டு அடி தள்ளுறது, அன்லிமிட்டெட் பேசி தள்ளுறது. ஆமென், அல்லேலூயா. ஆனால் ஏசப்பாவோடு எவ்வளோப்பா என்ன கண்ணில் ஒரு மாதிரி தெரியுது. நான் கேட்குறேன், சொல்லு. ஆமேவா இருக்கீங்களா? எதுவுமே இருக்கீங்க? ஆமென், அல்லேலூயா. சொல்லு, என்னோடு இராதவன் எனக்கு எதிரியா இருக்கிறான், என்னோடு சேராதவன் சிதறடிக்கிறான். அப்படிதானே இருக்குது, மாற்றி இருக்குதா? அப்படிதானே இருக்குது. அல்லேலூயா. நீ இயேசுவோடு சேர்ந்தியா? பைக் சொல்லு, பாவிகளே, இருமனம் உள்ளவர்களே, கர்த்தரிடத்தில் சேருங்கள்,
அவர் உங்களிடத்திலே சேர்வார். யாக்கோபு 4:8 இருக்கு, பாவிகளே இருமனம் உள்ளவர்களே நீங்க என்கிட்ட சேருங்க, நான் உங்ககிட்ட சேருவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் இந்த ஒரு குறிப்போடு முடிக்கிறேன். அவர் நம்ம நடத்தணுமா வேண்டாவா? எது பேசமா நடத்தணும் சொல்லுங்களாங்க. இப்போ நான் சொல்ல மாட்டேன், தெரியாதனமா இந்த பொண்ணை கட்டிக்கிட்டேன், கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன், நான் எஸ்ன்னு சொல்லியிருக்க கூடாது, எங்கள் அம்மா சொன்னாங்க, அவன் பேச்சு கேட்டு கட்டிட்டேன். நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா கர்த்தர் என்னை நடத்தினோம். ஆமே. திருமணத்துக்கு முன்னாடி இவ தான் என் பொண்டாட்டி என்றார், ஜாதியே சொன்னார், இந்த ஜாதி பொண்ணு தான். ஆமே, அல்லேலூயா. அதனால என் மனைவி விஷயத்தில் அவசரப்பட்டு, ஒரு நண்பர், அவர் ஊழியக்காரர் தான், அவர் ஒரு பெண்ணை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டார். எதுக்காக பண்ணிட்டார்னா, அவங்க 8 ஏக்கர் நிலம் இருந்துச்சு. எத்தனை ஏக்கர் இருந்துச்சு? அவர் கணக்கு போட்டா எத்தனை 3 பொண்ணுக்கு ஆளுக்கு 2-2.5 ஏக்கர்னாச்சா கண்டிப்பாக. அது மெயின் ரோடு, மாங்காட்டில் மெயின் ரோடு. அப்புறம் வந்தா மொத்தத்தையும் அடிச்சு திரும்பி போயிட்டாங்க, ஸ்டாலின் போட்டாங்கச்சு. அல்லேலூயா. கேஸை போட்டு ஒன்றும் கிடைக்கல. போயிட்ட பிறகு எனக்கு சொல்கிற அட்வைஸு, நான் அவசரப்பட்ட பிறகு நீ அவசரப்படாத. அல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் திருமண வாழ்க்கையாக இருந்தாலும், தொழிலாக இருந்தாலும், வாட்டவர் எதுவாக இருந்தாலும் அவர் நடத்துவான். அல்லேலூயா. ஊரில் சொல்ல மாதிரி பழமொழி, ஆக்க பொறுத்துவன் நம்ம பொறுமை கண்டிருந்தா எப்படி வந்துருப்போம்? ஆத்திரம் தோத்திரம் எல்லாத்துக்கும் ஆத்திரம், எல்லாத்துக்கும் அவசரம். கர்த்தருடைய சித்தத்துக்கு நம்ம காத்திருப்பது, அவருடைய திட்டத்துக்கு காத்திருப்பதில்லை, அவருடைய யோசனைக்கு காத்திருப்பதில்லை. பைபிள் சொல்லுது, ஏசாயா 40:31, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகை போல லைக் ஈகல் நீ பறக்க ஆரம்பிப்பாங்க. உன்னத ஆசீர்வாதத்தை நீ பெற முடியும். உன்னை ஏசப்பா நடத்துவார். உனக்கு சொல்லாமலாம் செய்ய மாட்டார். என் தீர்க்கதரிசிக்கு மறைவா நான் ஒன்றும் செய்யல. ஆமோஸ் 3 சொல்றார், நான் ஒன்றும் மறைச்சு செஞ்சதில்லை. என் தீர்க்கதரிசிக்கு, என் ஊழியக்காரன் ஒன்றும் நான் மறைப்பதில்லை. கர்த்தர் ஒன்றையும் மறைக்கமா. ஆமாம். ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட, அவர் தீர்க்கதரிசனமாக பேசுவார், வெளிப்பாடாக பேசுவார். 10 வயசில் இப்படி இருந்தேன், 5 வயசில் எப்படி இருந்தேன், இங்கே இப்படி திருடுனார். ஒரு நாள் என்கிட்ட வந்து புலம்புனார். என்ன புலம்புனார்? ஒரு ஆள் எனக்கு 5 லட்சம் ஏமாத்திட்டாருன்னார். யாரும் இருந்தாலும் அவர் பாஸ்டர் தான் என்னார். ஒரு பாஸ்டரை ஏமாத்திட்டார். ஏப்பா உனக்கு எங்கப்பா போச்சு? வெளிப்பாடு வரல. அவர் பாஸ்டர்ன்றதால எனக்கு வெளிப்பாடு வரல. புரியுதாங்க? ஏப்பா நீ மற்றவங்களுக்கு சொல்ற திருவேசம் இப்படி நடக்கும் அப்படி நடக்கும், உனக்கு விஷயம் சொல்ல மாட்டாரா ஆண்டவர்? வைத்தியனே நீ உன்னை நானே குணமாக்கி கொள்ளுன்னு வசனம் இருக்க. வெளிப்பாடு வருதா? கர்த்தர் பேசுறாரா? இப்போ நீ ஸ்ட்ரகிள் இருக்க, தடுமாற்றம் இருக்க, இதுவா மதுர் மேல் பூனையா இருக்கு. ஆஸ் டு காட், தேவனே என்னை நடத்துங்க ஆண்டவர், நடத்துங்க. ஆதியாகமம் 24 எலியாசார் கிட்ட ஒரு பொறுப்பு கொடுக்குற ஆண்டவர். எலியாசார் ஒரு பொறுப்பு கொடுக்குறார். ஏய், இந்த கானானிய ஸ்திரீடத்துல ஒரு பொண்ணு இருக்கக்கூட, இனத்தார் இடத்துல போகணும். நீ நான் உன்னை கட்டிக்கிட்டு அவசப்படுறேன். ஆமேன். அது தொந்தரவாகுது எனக்கு. அதனால் என் பிள்ளைக்கு போய் அவன் சொந்த காரத்தில் பொண்ணை கட்டிட்டு வா. இப்படி போ, இந்த ரூட்டை போ. ஆமேன். அப்புறம் பொண்ணு வரணும். ஆமாவா? என் பையன்லாம் வரமாட்டான், போய் சொல்லு. ஆனால் எலியாசார் இப்படி அட்ரஸ் பண்ணுறார். 48 வசனம் 24-48 சொல்கிறாரு, என்னை நேர் வழியாய் நடக்க பண்ணின தேவனுக்கு சோத்திரம். சொல்லுங்களேன். அல்லேலூயா. நிறைய பேர் வாழ்க்கையில் ஒரே குழப்பம், கன்ஃபியூஸ், போராட்டம். விழுத்ததெல்லாம் பால், மின்னுவதெல்லாம் பொண்ணு. ஐயோ நம்பி ஏமாந்துட்டையா, சோர்ந்து போயிட்டா, முடியல, என்னால் என்ன பண்ணுறதுனே தெரியல. அல்லேலூயா. has to go. Lord lead me. என் நடத்த. அதனால தான் நான் முதலில் சொன்ன ரோமர் 8:14, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவினாலே, the Holy Spirit யாரை நடத்துகிறாரோ, ஆவியார் உங்களை நடத்தணும். ரைட் அண்ட் லெஃப்ட் சொல்லணும், வலது போ இடது போ சொல்லணும். அவர் கண்ட்ரோலுக்கு நீங்கள் வரணும். அவன் அந்த நீச்ச ஆழத்துக்கு வந்துட்டீங்கன்னா அவர் கட்டுப்பாட்டின் கீழே வரும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. உங்கள் லைஃப்பை இயேசுகிட்ட கொடுங்க. ஹேண்ட் ஓவர் டு ஜீசஸ். உங்கள் படிப்பு இயேசுகிட்ட கொடுங்க. உங்கள் தொழிலை இயேசுகிட்ட கொடுங்க. ஒரு ஊழியக்கார் எப்படி சொன்னார், ஒரு 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 பிஸ்னஸ் மேன் சொன்னார். அதை புக்கில் படிக்கும்போது அவர் சொன்னார், உங்களுடைய தொழிலுடைய வெற்றிக்கு என்ன ரகசியம், உங்கள் தொழிலுடைய சக்ஸஸுக்கு என்ன ரகசியம்?
இவ்வளோ பாஸ்டா நீங்கள் முன்னேற்க என்ன ரகசியம்? அவர் சொன்னார், என்னுடைய பார்ட்னர் தான் காரணம்ன்றார். யாருங்க? என்னுடைய பார்ட்னர். இது வரைக்கும் அவரை காட்டவில்லை. யார் உங்க பார்ட்னர்? அவர் சொன்னார், பரிசுத்த ஆவியானவர் தான் என்னுடைய பார்ட்னர். ஹல்லேலூயா. ஹி இஸ் மை பார்ட்னர். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையின் பார்ட்னராக இருந்தா அவர் அழகாய் நடத்துவார். ஹல்லேலூயா. எச்சரிப்பாரா? புத்தி சொல்வாரா? வழிகாட்டுவாரா? எலியாசர் சொல்றான், என்னை நேர்வழியாய் நடக்க பண்ணின தேவனுக்கு சில சுத்துவான். ஆமென். ஹல்லேலூயா. நம்மளாம் பார்த்தீங்கன்னா கர்த்தர் கைட் பண்ணணும், அழகாக போய் நிற்கும், சரியான இடத்துல இவங்க நடத்துவான். சில ஆண்டவரே எங்களை என்ன பண்ணுங்க நேர்வழியிலே நடத்துகிறோமா வேண்டாவா? காலேஜ் நேர்வழி, வாழ்க்கை துணை நேர்வழி. ஆமாம். சுற்றி ஒருத்தர் சொன்னார் 108 பொண்ணு பார்த்தாராம். எத்தனை பொண்ணுங்க? எத்தனை பொண்ணு? 108 ஆம்புலன்ஸ் நின்ற போகிறீங்க. 108 பொண்ணு, 108 பொண்ணை பார்த்தா 108 சாட்டிஸ்ஃபைட் இல்லை. அவர் ஒரு மாஸ்டர் தான். சரி, என்ன பண்ணுறது? இருக்கு ஓல்டு மெத்தடு. என்ன பண்ணலாம்? ப்ரப்போஸ். லவ் பண்ணி கல்யாணம். இப்போ செத்துட்டார். கொரோனா இப்போ தான் லேட்டஸ்டாக செத்தார். அவர் புகாக்கு தெரியும் நினைக்கிறேன். இப்போ தான் செத்தார். இப்போ 3 பசங்க. ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. 109 வரைக்கும் வெயிட் பண்ணேன், 110 வரைக்கும் வெயிட் பண்ணேன், 120 வரைக்கும் வெயிட் பண்ணேன், ஆண்டவர் தரு வரைக்கும் வெயிட் பண்ணேன். ஆமென். ஹல்லேலூயா. நீ கர்த்தருக்கு காத்திருக்கிற போது நீ புது அவசரப்படாதீங்க. 32 வருஷம் ஊழியம் பண்ண அவசரப்பட மெதுவாக தான் போயிட்டு இருக்குது ஊழியம். ஸ்லோவாக. என் காத்தகெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். 100 சபை கட்டியிருக்கணும். என்ன அவன் நினைக்கிறேன், ஆண்டவர் எப்போ முடியும்? அவன் 10 சபைக்கே ஒன்றும் முடியல. ஆண்டவர் ஒரு வெளிப்பாடை கொடுத்தார். அவன் சர்ச்சை கட்டி சாவி கொடுப்பான், கவலைப்படாத என்ன. அல்லேலூயா. ஐ வெயிட்டிங் தட் டே. அந்த காலத்துக்கு சர்ச்சை கட்டி சாவி எடுத்து கையில் கொடுப்பான். நடக்குமா நடக்காதா? கர்த்தர் செய்வாரா செய்ய மாட்டாரா? ஆமென். இதுவரைக்கும் அவர் சொன்னதை ஒன்று கூட அவர் மாற்றிக்கொள்ளவே இல்லை. நான் சொன்னதை செய்கிற வரைக்கும் நான் உன்னை என்ன பண்ண மாட்டேன், கைவிட மாட்டேன். ரைட். அப்போ ஆண்டவர் உங்களை சரியான வழியிலே அவர் நடத்த வேண்டும். சரி, எத்தனை பேர் உங்களை ஜெபிக்க முடியாது கர்த்தர் நடத்துகிறார்? நான் முதல்ல என் சாட்சி சொல்லியிருப்பேன். அது எனக்கு அது ஆபி ஆகி போச்சு, பழக்கமாகி போச்சு. என்னால் ஜெபிக்காமல் தூங்க முடியாது, ஜெபிக்காமல் எந்த வேலையும் செய்ய முடியாது. ஆமென். எங்கெல்லாம் ஜெபம் நடக்குதோ ஒருத்தர் இருந்தால் கூட உட்காந்துப்பேன். எத்தனையோ இரவு ஜெபம்லாம் அதிகாலை ஜெபத்தெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கூட வந்திருக்க மாட்டேன். அதிகாலை நான் பாட்டு ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கேன். வந்துட்டாங்களேன்ட்டு கதெல்லாம் மூடி வந்துருக்க மாட்டேன். 1 மணி நேரம் இயேசுவோடு, அவ்வளோதான். இரவு ஜெபம்லாம் பார்த்தீங்கன்னா 2 பேர் ஒருத்தர்லாம் வச்சு இரவு ஜெபம் நடத்தியிருக்கேன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆவியானவர் நம்மை அவர் சமூகத்துக்கு லீட் பண்ணணும். இப்பெல்லாம் ஓடுறீங்கல்ல, திருட்டு வேஷம்லாம் பண்ணுறீங்கள, ஸ்கூல் பசங்க அட முடியுதில்ல, ஏமா வரல எங்கள் ஆயா செத்துட்டாங்க, அடுத்தவர் ஏமா வரலன்னா ஆயா ஏத்த போன மாதம் தான் ஆயான்னு, இது வந்து எங்கள் அம்மா பெத்த ஆயா, இது அப்பா பெத்த ஆயான்னு. அல்லேலூயா. வாயை திறந்த புழுகா நீங்க. சருகுனா நொண்டி குறுக்கி சாக்கு. அது நொண்டி குதிரை ஒத்துக்காது. சறுக்கிடுச்சுன்னா நான் எப்படி ஓடுவோம் தெரியுமா? சறுக்கி விட்டுச்சுன்னா ஃபர்ஸ்ட் நீ நொண்டி. ஆவியானவர் நம்ம லீட் பண்ணணும், அவர் வேறு பிரித்து கொண்டு வரணும், அவர் கொண்டு வரணும். அப்போதான் நீ கர்த்தரால் நடத்தப்படுகிறார். நீங்கள் வாசிங்க யாத்திராக புத்தகம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை படிங்க. யாத்திராக 15:13 படிங்க. எப்படி கொண்டு வந்தாரா? அவருடைய பரிசுத்த ஸ்தலத்துக்கு என்ன பண்ண ஆண்டவரே நேரா நம்மளை எங்க அழிச்சதுக்கிறப்பா அவருடைய ஆலயத்துக்கு. நீ நம்புறீங்களா? எதுவுமே நம்புறீங்க? முன்பு நீங்கள் தேவன் இல்லாத இருந்தீர்கள், ஒழுக்கம் இல்லாத இருந்தீர்கள், இப்போதோ தேவனை உடையவர்களை மாற்றினீர்கள். நம்புறீங்களா? நான் நம்புறேன். வேணாம்ப்பா, இந்த உலகம் வேண்டாம்ப்பா, இந்த உலகம் வேண்டாம், இந்த பாவக்கார வேண்டாம். அவர் பரிசுத்த சமூகத்துக்கு நேராக என்னை நடத்தி வந்தார். நீங்கள் இங்கிருந்து அங்கே வெளியே ஆசைப்படாதீங்க. இஸ்ரேல் மக்களை அந்த எகிப்தை விட்டுக்கு வெளியே கொண்டு வந்துட்டாரு. ஆனால் அவன் புத்தி எங்கே தெரியுமா? வெள்ளரிக்காய் மேலே இருந்துச்சு, வெள்ளைப்பூண்டு மேலே இருந்துச்சு,
கறி பாத்திரத்தண்டை உட்காந்து எண்ணெய் கொப்பரையில் அந்த கறி மிதக்கும் போது அடடா, ஒரு கோட்டரையும் கோழி பிரியாணி வச்சு அடடா, அங்கே பீச்சஸ் அடடா, இன்னும் சர்ச்சில் உட்காந்து ரசித்து இருக்கிறான். அதனால தான் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை. ஆமே. ஆண்டு எங்கேருந்து அங்கிருந்து எங்கே கொண்டு வந்தார்? பைபிள் சொல்லுது, அந்தகார இருளிலிருந்து நம்ம என்ன பண்ணுறோம்? ஆச்சரியமான ஒளி. கொலைசீர் 1:13 இருக்கு, 1 பேதுரு 2:8 இருக்கு. இருளின் அதிகாரத்தில் இருந்து நம்மை விடுதலையாக்கி அன்பின் குமார். நம்ம எங்க விடுதலையாக்கி இருக்காராம்? எங்க விடுதலையாக்கி இருக்காராம்? இருளின் அதிகாரம். எங்கிருந்து விடுதலை? அந்தகார இருள். ஆமேன்னு சொல்லுங்க. இது எதுக்கு லீட் பண்றாரு? ஆச்சரியமான ஒளிக்கு. ஆமேன்னு சொல்லுங்க. அல்ல நீங்க அதை உணர்ந்துட்டீங்கன்னா ஏசு என்ன பண்ணறான்? மற்ற லேவியராக 20:26 நான் அவருடையவனாய் இருப்பதற்கு, சொல்லுங்க, நான் அவருடையவனாய் இருப்பதற்கு மற்ற ஜனத்திலே இருந்து என்னை பிரித்தெடுத்தார். அல்லேலூயா. எதுவுமே நம்புறீங்க? இயேசு என்னை பிரித்தெடுத்தார். இப்போ அதுக்கு சொல்ற, கழுவப்பட்ட பன்றி மீண்டும் சேத்திலே புரள்வது போல துன்மார்க்கத்துக்கு திரும்புகிறார். ஏன் ஆசீர்வாதம் இல்லை? அவர் தேவ பிரசனத்துக்கு நேராய், அவர் ஆலயத்துக்கு நேராய் வெளியே இருந்து நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். ஆமா. உங்களுக்கு அதை புரிஞ்சுச்சுன்னா எங்க தான் இருப்பீங்க? பலியாய், காணிக்கையாய், சுகந்த வாசனையாய். எபேசியர் 5 இயேசு பலியாய், காணிக்கையாய். 2 Corinthians 2 பவுல் சொல்றாரு, நாங்களோ 4:14 கிறிஸ்துவின் நற்கந்தங்களாய். நீ மாறணுமா வேணாவா? வாசனையா மாறணுமா வேணாவா? இன்னும் நாத்தமா இருப்போமா? இன்னும் அழுக்கான கந்தையா இருப்போமா? கர்த்தர் வெளியே வந்து அவர் பிரசனத்துக்கு லீட் பண்றாரு. வாப்பா வாப்பா வாப்பா. ஆமே. கிட்டத்தட்ட 150 கோடி இந்தியாவுக்கு மட்டும். நீங்க எல்லாருமே பாஸ்டராகி எல்லாரும் சர்ச்சை நடத்தினா கூட ஜனம் பத்தாது. ஆமாவா? ஏன்? ஒரு பெரிய தேசம், ஒரு பெரிய ஊர். இன்னைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட அந்தகாரத்திலிருந்து நம்மை ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு நம்மளை வரவழைத்திருக்கிறார். நம்புறீங்களா? ஆண்டவரே என்னை நடத்துங்க ஆண்டவரே. இஸ்ரவேல் மக்கள் இல்லை, நம்ம தான் ஆவிக்குரிய இஸ்ரவேல்கள். எதற்காக அழைச்சிருக்க? நம்ம வம்சத்து மேல சாபத்தை உடைக்க, தீமையை உடைக்க. ஆண்டவர் அங்க வெளியே இருந்த நம்மை, காணியாட்சிக்கு புறம்பாய் இருந்த நம்மை லீட் பண்ணி எங்க கொண்டு வந்திருக்காராம்? தேவனுடைய சமூகத்திலே கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். இப்போ அதனால தான் நம்ம சபையை நம்மளாம் அவாய்ட் பண்ணிட்டு எதையும் செய்ய முடியாது. சர்ச்சை தவிர்த்து ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம ஞாயிற்றுக்கிழமை உலகத்தை என்ன பண்ணுவான்? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சினிமா போகலாம், நீங்கள் எல்லாம் குழந்தை கூட சினிமாவுக்கு போகலான்னுவான், குடிக்கலான்னுவான், ஊர் சுற்றலாம். நம்ம என்ன பண்ணுவோன்னு கேட்டேன். ஏன்னு பார்க்குறது கூட என்ன பண்ணுவோம்? சர்ச்சுக்கு வருவோம். சரி, இன்னைக்கு லீவு, பொங்கல் லீவு. அவன் என்ன பண்ணுவான்? ஊர் சுத்த. நம்ம என்ன பண்ணுவோம்? ஸ்பெஷல் மீட்டிங் வைப்பாங்களான்னு. ஆமாவா? பாருங்க எப்படி கர்த்தர் நம்ம எப்படி நடத்துறாரு பாருங்க. ஒரு லீவு கிடைக்கும் போது, நேரம் கிடைக்கும் போது, சமயம் கிடைக்கும் போது, லார்ட் லீட் அஸ் டு ஹிஸ் டேபர்னக்கிள், அவர் மந்தைக்குள்ளே, அவருடைய ஆலயத்துக்குள்ளே நம்ம லீட் பண்றாரு. ஆமென் சொல்லுங்க. நீங்கள் என் ஜனமாகவும் நான் உங்கள் தேவனாக இருப்பேன். எதற்காக? என் ஜப வீட்டிலே கொண்டு வந்து நான் என்ன பண்ண போறேன்? உங்களை குத்து போறேன்னு சொன்னாரா? என்ன சொன்னாரு? மகிழ பண்ணுவேன். ஆமா. ஏன் நீ பைபிள் ஆலயத்துக்கு வர்றதுக்கு? சங்கீதம் 1:5 சொல்லுது, பாவிகள் நான் சொல்லவா, நீதிமான் சபையிலே நிலை நிற்பதில்லை. அவன் சர்ச்சில் உட்கார முடியாது, சர்ச்சுக்குள்ளே உட்கார முடியாது, அவனால் முடியாது. பேய் தள்ளும். வரான், எழுந்து தண்ணி கொடுப்பான், எழுந்து பாத்ரூமுக்கு போகணும். அவன் கான்சன்ட்ரேஷன் ஒழுங்காகவே இருக்கார். இருக்கு இங்கே அங்கே அப்படியே பீச்சுக்கு போன மாதிரி அவனை இவனை சுற்றி எல்லாரையும் பார்த்துட்டே இருப்பாங்க. மைண்டு அப்படியே போகும். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரோட ஒரு கனெக்ஷன் இருக்காது, ஆண்டவரோட தொடர்பு இருக்காது. ஏன்னா அவனுடைய வேறு எங்கே இருக்கு? அவன் உலகத்திலே இருக்கிறது. அவன் கிளை எங்கே இருக்கு? அவன் உலகத்திலே இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. நல்லா சொல்லுங்க. ஆமென். அவன் ஆண்டவர் நம்ம எங்கே நடத்துகிறார்னா அவருடைய சமூகத்துக்கு நேராக அவர் நடத்துகிறார். இப்போ உபாகம் நீ 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிக்க, ரொம்ப அழகாக இருக்கும். அந்த வசனம் கூட படிங்க நீங்கள். இல்லை, உபாகம் 29:5 படிங்க, கரெக்டாக இருக்கும். உபாகம் 29:5 ஒருத்தர் படிங்க. ஆ ஆ ஆ
ஆ ஆ இப்போ 8 படி, 8 தானே படி, 8 2 படி. இப்போ சரி, ரெண்டும் ஒன்று தான். ஆ ஆ ஆ ஆ ம் இப்போ ஏன்னா புரியுதா பாரு உங்களுக்கு? சம்டைம் ஒரு பிளெஸ்ஸிங்கே வராது. சில முள்ளுலாம் இருக்கும், சில கல்லுலாம் இருக்கும், சில வனாந்திரம் இருக்கும். எதுக்குடானா நோயிங் அவரை அறிந்து கொள்வதற்கு. என்ன புரியுதா? என்ன புரியுதா உங்களுக்கு? என்ன புரியுதா? இப்போ உனக்கு காசு வந்துருச்சு வச்சுக்க, பணம் வந்துருச்சு வச்சுக்க, என்ன பண்ணுவேன்? ஹாய், அப்புறம் ஹாய் பாய், ஹாய், இது என்ட்ரன்ஸ் உள்ளே வந்த உடனே போக அடுத்தது பாய். தெரியுமா? ஆண்டவர் தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? அதுதான் நீதிமொழி 30 7 8 ஒருத்தன் சொல்கிறான், ஆண்டவரே 2 மனு மறக்காம எனக்கு தாரும், 2 ஜபத்தை கேட்குறேன் மறக்காம தாங்க. 1 பொய் வசனிப்பையும் மாயையும் எனக்கு தூரப்படுத்தும். எது போலி எது நிஜன்னு தெரியலப்பா, நம்பி நம்பி ஏமாந்துடுறேன். பொய்யும் மாயையும் பொய் தூரப்படுத்தும். 1 செகண்ட் ஜபம், ஐஸ்வரத்தையும் தரித்திரத்தையும் எனக்கு கொடாதிரும். பணத்தையும் கொடுக்காதீங்க, தரித்திரத்தையும் கொடுக்காதீங்க. நிறைய பணம் கொடுத்தா தேவன் யார் என்று கேட்காதபடி, பிச்சைக்காரனாக திருடி உன் நாமத்தை தூஷிக்காதபடி என் படிய அல்லேலூயா. ஆமாவா? உபதேசம் உள்ள போதா? சத்தியம் உள்ள போதா? ஏன் ஆண்டவர் வனாந்திரத்தில் நடத்துறாரு? உங்களை யாராவது திட்டினே இருக்கிறாங்களா? குறை பண்ணினே இருக்கிறாங்களா? அப்படியே இந்த மூவிங் கேமரா மாதிரி, சிடி கேமராவில் சிசிடி கேமராவா மூவ் ஆகிட்டோம். கேட்ச் பிக் பாஸ் நல்லா இருக்குது. அப்படியே கேட்ச் நடந்தா உட்காந்து நம்மளை கேட்ச் பண்ணதே ஒருத்தர் இருப்பான். ஒரு இருமுனார பார்த்தியா? நீ பார்த்தியா அந்த பேண்ட்டு சட்டையை கொஞ்சம் மேட்ச் இல்லைன்னு பார்த்தியா? நீ நடக்கக்கூடாது, இரும்பக்கூடாது, தும்பக்கூடாது. தெரியுமா நேற்று ஒரு 3 முறை தும்ப நிறைய கவனிச்சியா? அப்படி அடி 2 முறை தான் என்னென்ன நீ சின்ன நீ என்னடா பண்றிய குற்றம் சொல்லு. அவர்கள் நல்லவர்கள் சொல்லுங்க. உனக்கு குறை பேசுறவங்களை பார்த்து அவர்கள் நல்லவர்கள், கர்த்தர் நட்டு வைத்திருக்கிறார். அவங்களை எதுக்கு வச்சிருக்காருங்க? அப்படிப்பட்ட ஆள் இல்லைன்னா நீ காலி. உனக்கு குறை பேசுகிற ஆள் இல்லை, நீ காலி, உன் பரிசுத்தம் காலி அப்படின்னு நீ இருமும் போது அல்லேலூயா. நம்ம எதிரிகளை இயேசு நமக்காக வைத்திருக்கிறார். கையை தட்ட மாட்டீங்களே? நம்மளை குறை பேசுகிற நமக்காகத்தான் இயேசு வைத்திருக்கிறார். வனாந்திரத்தை இயேசு நமக்காகத்தான் வைத்திருக்கிறார். அதுக்கன்னு இல்லைன்னா ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ நீங்க சொல்லுங்க, மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, நீங்க கர்த்தருக்கு பயந்து வாழ்றீங்களா, ஜனங்களுக்கு பயந்து வாழ்றீங்களா? அவங்க பாத்திரம் ஒரு பேய் ஆடுதுங்க, கிட்ட வந்து பொருச சொல்றான், பாஸ்டர் இங்க வேணாம் வீட்டில் வச்சுக்கலாம் பாஸ்டர். என்னத்த பேய் ஆடுறது அவமானமாக தாங்க. பேய் நானாங்க பிடிச்சி ஏற்றி விட்டேன் மேலே, ஆமாவா திட்டி விட்டேன். கிட்ட வந்து பாஸ்டர் தனியாக அடிச்சிங்க பாஸ்டர், 4 பேர் இதை திட்டாதுன்றான். நீ 4 பேர் எதிர தானே தப்பு பண்ணுற. ஆமாம் சிலர் ரொம்ப ப்ரிஸ்டேஜ் இஷ்யூ வர மாதிரி இருப்பாங்க. கர்த்தர் நமக்கு சில முள்ளுகளை வைப்போம், சில வனாந்திரங்களை வைப்போம், அதுக்கே நம்ம லீட் பண்ணுவோம். ஏன் தெரியுமா? அவரை அறிகிற அறிவை அடைவதற்கு. ஒரு சிலருக்கு சின்ன ஃபஸ்ட் கிளாஸ்லேயே பாஸ் ஆயிடுவான், ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்லேயும் பாஸ் ஆயிடுவான். எழுதினான் 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 எழுதி கொண்டே இருப்பான். என்ன பண்ணாது, சரியா மக்கு அது. அதனால் ஏசு ஓகே தர்ம பாஸு, கொரோனா பாஸ்லாம் கிடையாது. ஆண்டவரே தர்ம பாஸு கொரோனா பாஸ்லாம் கிடையாது, இப்படி வாழ்ந்தாதான், எக்ஸ்கியூஸ்லாம் கிடையாது. ஆமென். இந்த கட்டளின்படி நீ செய்ய கவனமாக இருப்பாய் என்றால், முடி வசனத்தை முடி நீ எவ்வளோ கெத்துள்ளால சொல்கிறேன். இப்போது சொல்லப்படும் ஆசீர்வாதம் எல்லாம் உண்மையில் வந்து உனக்கு பழிக்கும். ஆமாவா?
நீ கட்டல் ரூல்ஸை பிரேக் பண்ணிவிட்டு நேற்று நான் யூத் மீட்டிங் வந்துருக்கிறேன். மறுபடியும் முன்னாடி ஒருத்தர் வந்தார். கரெக்டாக ஒரு கும்பலாஜி திரும்பணும்னா செக் போஸ்ட் இந்த போலீஸ் நிற்பாங்கல்ல, அந்த ஆட்டோ ஸ்டாண்டுக்கு முன்னாடி போலீஸ் நிற்கிது. கரெக்டாக ஒரு 5 பேர், அந்த போலீஸ்காரன் நல்ல ஆள் போகுது, 5 பேருக்கு முன்னாடி தான் அவன் பார்த்துட்டான். இருந்தாலும் அந்த ஹேண்ட் பேரில் என்ன பண்ணியிருந்தார், ஹெல்மெட்டை மாட்டியிருந்தார். கண்ணாடியில், நம்ம கண்ணாடியில் மாட்டி வைப்போம், அந்த கண்ணாடியில் மாட்டி டக்குன்னு எடுத்து ஹெல்மெட்டை மாட்டிட்டு போலீஸ்காரன் அப்படி கரெக்டாக 3 ஸ்டெப்பு வீல் போல் டக்குன்னு எடுத்து அப்படி கண்ணாடியில் மாட்டேன். எதனா புரியுதா? பேசுகிற தமிழ் புரியுது இல்லை உனக்கு? என்ன பேசுகிறேன் நான்? போலீஸை பார்த்த உடனே இப்போ ரூல்ஸ், இப்போ ஃபாலோ ரூல்ஸ் என்ன பண்ணுறாரு, ஹெல்மெட் போட்டுருக்கிறேன்னு போட்டார். கரெக்டாக அங்கேருந்து போலீஸ் 3 முறை வீல் சுற்றிருக்கோம். அப்படி சுற்றி போட்ட ஹெல்மெட்டை கட்டி என்ன பண்ணிட்டார் மறுபடியும். ஆமாவா? இப்போ ரூல்ஸை அப்போ போய் நம்ம யாருக்காக மாற்றுறோம்? மற்றவங்களுக்கு. ஹெல்மெட் யாருக்காக போடுறோம்? போலீஸ் பிடிப்பான்னு தான் போடுறோம். ஆனால் ஹெல்மெட் யாருக்காக போட சொல்கிறாங்க? பைபிள் ரூல்ஸ் யாருக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு அது புரிகிற வரைக்கும் வாழ்க்கையிலே ஜெயம் இல்லை. நான் வனாந்தரத்திலே நான் உங்களை நடத்தி. வனாந்தரம் வயல் வெளியே மாறணுமா வேணாவா? வனாந்தரம் நெய்யா போயிடுமே வேண்டாவா? வனாந்தரத்தில் அற்புதம் நடக்கணுமா வேண்டாவா? எப்போ நடக்கும்? வனாந்தரத்தில் மேகஸ்தம்பம் வந்துச்சா, அக்கினி ஸ்தம்பம் வந்துச்சா, மண்ணா வந்துச்சா, சரி கறி உனக்கு கறி கொடுத்தாரா? இந்த அற்புதம் எப்போ நடக்குன்னா, இந்த வனாந்தர வயல்வெளி எப்போ மாறுன்னா, நீங்கள் வனாந்தரத்தில் கற்றுக்கணும். ஆமென் சொல்லுங்க. கற்று நடத்தும் போது, எதிரிகளை வைக்கும் போது, கஷ்டங்களை வைக்கும் போது, அப்போ தான் நீ வாழ்வு காலத்திலே வாழ்ந்துரு. தாழ்வு காலத்தில் என்ன பண்ண? திட்டிட்டு பிரசைகள் இருக்குது. வாழ்வு காலத்தில் சுகித்திருப்ப நல்லா இருப்பா. தாழ்வு காலத்தில் என்ன பண்ண? பைபிள் படிச்சிருக்கீங்களா? சிந்தனை செய். why it is allowed. எதுக்கு தேவன் இதை அனுமதித்தார்? வனாந்தரம் வந்துருச்சா, கஷ்டம் ஏன் அனுமதித்தா? ஏன் இதில் இருக்க அனுமதித்தா? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, இப்போ வனாந்தரம் வயல்வெளியே மாறணும் வேணாவா? வனாந்தரத்திலே அவர் கற்றுக் கொடுத்தார். வனாந்தரத்தில் வல்லமையை கற்றுக் கொடுத்தார். கொரோனா வந்துச்சா, கறி சாப்பிட்டீங்களா? மீன். நான் காலையில் தான் யோசித்து பார்த்தேன். நான் குளிச்சுட்டு இருக்கிறது யோசனை வந்து, நானும் முகாலில் நிறைய பாடலாம் பண்ணுறோம். எங்களுக்கு விசுவாச சோதனை, எங்களுக்கு சோதனை. ஆமாவா? என்னென்ன பண்ண கொரோனா ஆள் பேஷண்ட்டெல்லாம் நான்லாம் ஐயோ ஒருத்தர் மைக்கேச்சு விட்டான். நான் எப்பவுமே ஹக் பண்ணுவேன். என் ஃப்ரெண்டோட ஒய்ஃப் தான், ஒரு 50 இருக்கும் வச்சுக்க. என்ன தேவி முடியல பாஸ்ட் ஆயிடுச்சு. என் மண்டியில் அதுக்கு கொரோனான்னு தெரியல. நான் அப்போ தான் ஆன்ஜியோ பண்ணி நினைக்கிறேன். தூக்குற முடியல, விளவிளு அப்படியே ஜோ மட்டும் அனுப்புகிறேன். போகிறாப்பா நேராக மண்டலூர் தாண்டி ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் 2 ஹவரில் பாஸ்டர் ஆக்சிஜன் லெவல் குறைஞ்சிச்சு பாஸ்டர், மூச்சு கூட போடல பாஸ்டர். அப்போ யாங்கேதி நாத்துக்கு வருது. அவள் போயிட்டா அவன் மருமக வரான். என்னம்மா சங்கீதம் நல்லா இருக்கேம்மா? என்னம்மா இரும்புற? இப்போ தான் பாஸ்டர் கொரோனா டெஸ்ட் கொடுத்துட்டு வரேன். இவங்க ஒரு பரிதாபமே கிடையாது, எந்தமே கிடையாது. இங்கே ஒருத்தர் இருந்தா, எங்களுக்கு நான் கொரோனாவா, நாங்கள் எங்களுக்கு தண்ணி குடிக்க மாட்டியா? நாங்கள் 2 பேரும் போனோம், கட்டி பிடிச்சாவனு. உனக்கு வந்தால் கொரோனா எனக்கு வரணும், அதானே வெல்கம் கொரோனா. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவருடைய கிருபைங்க எங்களை இது வரைக்கும் எதுவும் தொடலை. ஆண்டவருடைய கிருபை காலங்கள் கர்த்தருடைய கையில் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் சில ஆட்களை வைத்திருப்பார். ஆமென். நம்மளை நேசிக்கிற வைத்திருப்பார், நம்மளை தூஷிக்கிற வைத்திருப்பார். எதற்காக? அங்கே கர்த்தருடைய மகிமையை நீ நான் பார்க்க வேண்டும். அவர் நடத்துகிறாரா? வனாந்தரம் நடத்துகிறாரா? தோத்திரம் பண்ணு. திட்டுறாங்களா? தோத்திரம் பண்ணு. குறை பேசுகிறாங்களா? தோத்திரம் பண்ணு. அப்படியே பச்சவந்தி மாதிரி பார்த்துட்டே இருக்காங்களா? தோத்திரம் பண்ணு. ஆமென். அவங்க இல்லைண்ணா சொல்லுங்க, அவங்க இல்லைண்ணா நான் இல்லை. புரியுதா இல்லையா? அவங்க இல்லைன்னா சரி. கோலியாத்து இல்லைன்னா தாவீது ஒருத்தன் இல்லவே. கோலியாத்து ஒருத்தன் வந்தாயா? வந்ததான் தாவீது யாருன்னு காட்டினான். ஆமாவா? உங்கள் பக்கத்தில் கோலியாத்து ஒருத்தர் இருக்கணும், கத்தி எடுத்து சுற்றணும், வா உனக்கு கிழிச்சு ஆகாயத்து பறவைக்கு இறைய போடுறேன்னு சொல்லணும். அப்படி சொன்னால் தான் நீ யாருன்னு தெரியும். ஆமே சொல்லுங்க. சரி, ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லி 4 பாயிண்ட்டு கத்தை சித்தமான நம்ம கண்டினியூ பண்ணுவோம். அடுத்தது இந்த தெய்வம் நம்ம என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் கொஞ்சம் மெதுவாக நம்மளை சத்தியத்தில் நடத்துகிறார். சங்கீதம் 25:5 படிங்க. சங்கீதம் 25:5. Psalm 25 verse 5.
ஆ ஆ ஆ இப்போ பிரச்சனை எதுக்கு தெரியுமா? கிறிஸ்டியானிட்டி ஏன் வளரல, கிறிஸ்டியானிட்டி ஏன் சக்ஸஸாக போகல? அந்த 90 2000 காலத்தில் இருந்த எழுப்புதல், அப்போ இருந்த ஜெப வீரர்கள், அப்போ இருந்த அர்ப்பணிக்கப்பட்டவர்கள், வைராக்கியமானவர்கள் இப்போ ஏன் இல்லை? எல்லாம் சொத்தைகளாகுது. கருக்கா என்ன இருக்குதுங்க? சொத்தை கருக்காங்க, பதறுங்க, இடத்த அடிச்சு ஃபுல்லாக இருக்குது. ஆனால் எல்லாம் டம்மி பீஸு, வெத்து வேட்டு, அட்டக்கத்தி, பீலா விடுறவன் எல்லாம் சர்ச்சை நிரப்பிட்டான். ஏன்? கான்ஸ்டாண்டினோபிள் காலத்தில் 10% இருந்த கிறிஸ்தவர்கள் அவன் ஆட்சி காலத்தில் 90% கிறிஸ்டியனாக மாறிட்டான். எதுக்குன்னா, கான்ஸ்டாண்டினோபிள் என்ற ஒரு அரசன், ரோம அரசன், பக்கத்தில் பார்பரியன் சொல்லுகிற இந்த முரட்டு இனம், இந்த இஸ்லாமிய ஒரு குழு ஆரம்பிக்கிறானுங்க. அவன் சண்டைக்கு வந்துட்டான். இப்போ இவர் என்ன பண்ணுறாரு? பயப்படுறாரு. சின்ன கிறிஸ்துவ நம்பிக்கை, இயேசு கிட்ட வேண்டாம், இயேசுவே நான் சண்டைக்கு போகிறேன், நான் அந்த சண்டையில் வெற்றி பெற்றா இந்த ரோம நகரத்தை கிறிஸ்டியனாக மாட்டிடுறேன். போனால் வானத்தில் ஒரு சிலுவை காட்சி அடிக்குது, அதில் வெற்றி என்ற எழுத்து இருக்குது. ஸோ வெரி ஹாப்பி. போனால் எல்லா எதிரிகளை ஜெயிச்சான். திரும்பி வந்து என்ன சொன்னான்? இந்த ரோம அரசு இப்போ ஒரு கிறிஸ்துவ நகராக அறிக்கை, நம்முடைய குலதெய்வமாக டயானா தீனால் தள்ளப்பட்டு இப்போ இயேசு சிலுவை ஏற்ற வேணும் பிரகடனம் பண்ணுறான். அப்போது கல்லை வணங்குறவன், சிலை வணங்குறவன் கோவப்படுவானா இல்லையா? கோவப்படுவான். இப்போ அடுத்த ஆர்டரு, யாரெல்லாம் கிறிஸ்துவனாக மாறுறீங்களோ உங்களுக்கு அரசாங்க வேலை. ஆமாவா? சரி. எப்படி ஞானஸ்தானம்? ராஜா அங்கே இருக்கிற ஐயருனா ஊழியக்காரர்கள் எல்லாம் சேர் போட்டு உட்காந்து நதியில், அந்த நதி வழியாக கடற்கடன்னு கலந்து ஓடணும். நதி வழியாக போயிட்டு அவர் யார்? இப்போ யார் அவர்? ஞானஸ்தானம் கொடுத்தாச்சு. நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நாகப்பட்டினத்துக்கு என் நண்பர் ஒருத்தர் கூட்டு ஞானஸ்தானம் கொடுக்க போனேன். 70 பேர் ஆயத்தம் பண்ணி வச்சுருந்தார். போய் ஞானஸ்தானம் கொடு, ஒரு பெரிய குளம், அழகான குளம். இப்போ பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே சேகராய் இருக்கிற உன்னை பீட்டர் என்று பெயரிடுகிறேன். தூக்குனா வாயிலேருந்து வெத்தலை பார்க்க எதை 1 தான் 2 தான் பார்த்தா கொடுத்த 70 பேரில் அட்லீஸ்ட் ஒரு 25 பேர் வாயிலேருந்து வெத்தலை. யார் இது? நாகப்பட்டினம் நாகர்கோயில் இந்த பக்கம் போன வாயில், எல்லாரும் வாயிலும் அந்த ஹாப்பியாக இருக்கும். வாயில் என்ன பண்ணிப்பாங்க? வெத்தலை வச்சுட்டே இருப்பாங்க. ஆமேன்னு சொல்லுங்க. சத்தியம் உள்ள வரலன்னா, உபதேசம் உள்ள வரலன்னா உலகத்தானுக்கு சம்பந்தம் இல்லை. ஆமே. அவர் என்ன பண்ணுவாருங்க? சத்தியத்திலே உன்னை நடத்தினாரா? சத்தியத்தை மேய்ஞ்சுக்கொண்டு சொல்ற சங்கீதம் கவனி, சங்கீதம் 30 இருக்குதா? சத்தியத்தை மேய்ந்து கொள்ளுங்கள். இந்த பைபிள் மேலே ஒரு பசி, பைபிள் மேலே ஒரு காதல், அலாதி அன்பு யாருக்கு இருக்கோ கண்டிப்பாக அவங்கள ஆசீர்வாதத்தை யாராலும் தடுக்க முடியாது, அவங்க வளர்ச்சி யாராலும் தடுக்க முடியாது. நிறைய கழுதைகள் சபையில் பெருத்து போச்சு. சபையில் வச்சுங்க, முதல்ல ஒன்று சொன்னல அட்டக்கத்தி, அப்புறம் என்னென்ன சொன்னேன், வெத்து வேட்டு, பூஸ்மானம், அதோடு சேர்ந்து கழுதைங்க நிறைய சபையில் பெருத்து போச்சு. என்னத்துக்கு கழுத? சர்ச்சிலேருந்து தூக்கிட்டு வந்து பைபிளை சர்ச்சில் வைக்கிறது, வீட்டிலேருந்து தூக்கின்னு போய் சர்ச்சில் வைக்கிறது. இது டியூட்டியே ஞாயிற்றுக்கிழமை தான். பிரித்து கூட பார்க்க மாட்டான். எப்பா பிரித்து பார்த்தியாப்பா? கழுதைக்கு என்ன இருக்குது சொல்கிறாங்களே, இந்த கழுதைக்கு வந்த வாழ்வு வராது. இந்த பைபிளை எங்கே தூக்கிட்டு போகுது? வீட்டிலேருந்து தூக்கிட்டு போய் சர்ச்சில் வைக்கிறது, சர்ச்சில் தூக்கிட்டு போய் இது பொதி சுமக்கிறது போல பைபிளை சுமக்கிறது. ஆனால் பைபிள் என்ன சொல்லுது? சத்தியத்தை தேடி வாசி. எப்படி வாசிங்க? அதோடு ஜோடி இல்லாமல் இருக்காது, தேடி வாசி. அவன் பைபிளை தேடி 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 எவன் ஒருத்தன் வாசிக்கிறானோ அவன் இந்த உலக மூட பழக்கத்திலேருந்து, சாபத்திலேருந்து, கட்டிலேருந்து அவன் விடுவிக்கப்படுகிறான். ஆமென் சொல்லுங்க. ஒருத்தர் வந்தார் ஐயா, ஜெபம் பண்ணாரியா, உங்கள் வீட்டில் மந்திரகதின்னு சொன்னாரியா. சரி, ஓகே, போய் உங்கள் பாஸ்டர்னா கூட்டு வா. அவர் ஐடியா, நம்ம வரமாட்டோம்ல, உங்கள் பாஸ்டர்னை கூட கூட்டு வா. அப்புறம் உன் காணிக்கலாம் எனக்கு வேணாப்பா, ஒரு கடவரை ஒரு மண்ணுட்டு எடுத்துன்னு வா. என்ன இது? உன் கண்ணு எதிர சூனியத்தை இங்கே தோண்டினப்போ இந்த வீட்டில் ஆள் மாற்றி தோண்டினா
இப்படி போது அடுத்த வீட்டு அடுத்த ரூமுக்கு வந்துச்சு வழி. அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, நீ சபிக்கிறவளை சபிப்பேன், நீ ஆசீர்வதிக்கிறவளை. நான் இலங்கைக்கு போயிருந்தேன். அங்கே ஜோசப் ஸ்ரீதர் ஒரு பாஸ்டர், எல்லாம் திறமைசாலி தான். ஆனால் மக்களை வந்து இப்படி சொன்னால் பிடிக்கும்னு சில மண்டியில் உட்காந்துக்கும். இப்படி சொன்னால் பிடிக்கும். நான் கூட மலேசியாவுக்கு போகும்போது என்கிட்ட அவர் சொன்னார், இந்த மலேசியாக்காரன் தீர்க்கதரிசிக்கு அலைவான், அதனால் வாய்க்கு வந்து அடிச்சு விடு, தீர்க்கதரிசனமாக சொல்லி விடுது. ஆமென். அல்லேலூயா. எதுக்கு எதுக்கு நான் தீர்த்து சொல்லணும்? நீ சொல்லுங்க, எதுக்கு? என்ன காணிக்க நிறைய கொடுப்போம். ஆமாவா? அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு என்ன புரியுதா? புரியுதாப்பா? சத்தியம் உள்ள இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு பாப்பாவுக்கு கேன்சர், ஒரு 8 வயசு குழந்தைக்கு கேன்சர், ரொம்ப சீரியஸாக இருந்துச்சு. ஹாஸ்பிட்டலில் விசிட்டிங் போன ஒரு அம்மா சொல்லி ஒரு லெட்டர் நோட் கொடுத்துட்டு, இவர் ஆந்திராவில் ஒரு பாஸ்டர் இருக்காரு, இவர் ஜெயிச்ச கேன்சர் கிட்ஸ் எல்லாம் போயிடும், அதுவாகிடும் இதுவாகிடும். எனக்கு ஃபோன் பண்ணாங்க. இல்லைம்மா அதெல்லாம் நம்பாதம்மா. இல்லையா ஒரு பிரச்சனை இல்லை, அவங்க பண்ணலாம், காணிக்கே வேணான்றாங்க. அப்படியா? சரிம்மா. ஆனால் அவர் ஆந்திராலேருந்து வரணுமா, காருக்கு மட்டும் ஒரு 7,000 கொடுத்தா போதும். எவ்வளோ? ஆரம்பிச்சிட்டாங்களா? மறுபடியும் 2 நாள் கழிச்சு, நீங்கள் சொல்லுங்கள் பாஸ்டர், காணி கொடுக்குற மாதிரி எல்லாம் வேணாம்மா, விட்டுருமா. சரி, உங்களுக்குன்னு நீ கஷ்டப்படுறீங்க, 2 ரூபா 2,000 ரூபா குறைச்சிக்கிறோம், 5,000 ரூபா. பிரைஸ்லாம் சொன்ன பேச்சு கேட்கல, அதுக்காக வீட்டுக்கு கூட்டு வந்துட்டாங்க. மறுபடியும் அவங்க டிவோட்ஸர்ஸ்லாம் ஃபாலோவர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, ஃபோன் பண்ணி 4,000 ரூபாய்க்கு வந்து ஜெபம் பண்ணி போனான். நல்லபடி ஜெபம் பண்ணி போனான், காசு வாங்கிட்டு போனான். 3 நாள் அந்த குழந்தை செத்துருச்சு. ஆமென். உபதேசம் உனக்கு இல்லை, சத்தியம் உனக்கு இல்லை, கட்டுக்கதைகளுக்கு செவிசாய்த்து சத்தியத்தை விட்டு விலகுற காலம் வரும். நீ கேட்கணும், ஆண்டவரே சத்தியத்தில் என்னை நடத்தும், உபதேசத்தில் என்னை நடத்தும். ஒன்லி ஜீசஸ். அவன் சொல்கிறான், என்கிட்ட வாக்குவாதம் பண்ணுறான். என்ன பண்ணுறான்? இயேசுவின் நாமத்தில் தான் ஞானஸ்தானம் எடுக்கணும். பேதுரு என்ன சொன்னார்? நீ எந்த நாமத்தில் ஞானஸ்தானம் எடுத்த? எனக்கு யோவான் கொடுத்தாருங்க, அதாங்க எனக்கு தெரியும். அப்படியா? நான் சொல்கிறேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம். வாக்குவாதம் பண்ணுறான். எப்போ இயேசுவே என்னப்பா சொன்னார்? நான் சொன்னேன், மத்தே 28, நீங்கள் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின். இயேசுவே சொன்னது கரெக்டா? பேதுரு சொன்னது கரெக்டா? ஏன் பேதுரு சொன்னார்? அந்த டார்க் ஏஜ்னு சொல்லுவான், இருண்ட காலம். இயேசுடைய பிறப்புக்கும் மல்கியா தீர்க்கதரிசனத்துக்கும் 400 ஆண்டுகள் எந்த ரெவல்யூஷன் கிடையாது. அப்போ தான் நம்ம சாக்ரட்டிஸ், இவாங் சுவாங், அப்புறம் ரெண்டு பேர் எழுதுறாரு, யார்? திருவள்ளுவர். அவங்கெல்லாம் அப்போலாம் பிறந்தாங்க. அந்த காலகட்டத்தில் அறிவு பெருத்தது, ஞானம் பெருத்தது, மூட நம்பிக்கை கூடது, கடவுள் வெளிப்பாடு இல்லை. அப்போ ஞானஸ்தானம் பழக்கத்தில் இருந்துச்சு. கோயிலெலாம் வெட்டிருக்காங்கல்ல, ராஜராஜ சோழன் அந்த காலத்தில் கோயில் வெட்டிருக்காங்களா இல்லையா? கோயில் இல்லாத ஊரில் குளம் இல்லாத ஊர், எல்லா ஊரில் கோயில் குளம் இருக்கா இல்லையா? அங்கே ஞானஸ்தானம் பழக்கமாக இருந்துச்சு. அப்போ இயேசு கிறிஸ்து கூட யோவான் கிட்ட எடுக்கும் போது யோவான் ஞானஸ்தானம் மக்கள் யாரும் எதுவும் தெரிவிக்கல, எல்லாம் போய் ஞானஸ்தானம் எடுத்தாங்க. இதுதான் புதுசாக யாரும் கேட்கல, அது பழக்கத்தில் இருந்துச்சு. ஆமாவா? அதாவது இயேசு ஞானஸ்தானம் சொல்லும்போது மனம் திரும்புதலுக்கென்று பாவ மன்னிப்புக்கென்று என்ன பண்ணுங்க, நீங்கள் ஞானஸ்தானம் சும்மா போய் தண்ணி மூழ்காது. விரியன் பாம்பு குட்டிகளே, வருகிற கோபத்தை தப்பிக்கலான்னு பார்க்குறியா? கோடாரம் எங்கே பண்ணுது? வேறு இருக்க வச்சுக்கிறது. நீங்கள் மனம் திரும்புதலுக்கென்று ஞானஸ்தானம் எடுங்க, உங்கள் பாவம். அது யோவான் ஒரு ரூலை போடுறார். ஆமென். அல்லேலூயா. சரி, நீ எந்த ஞானஸ்தானம் எடுத்துட்டு குழப்பம் வரக்கூடாது என்று இப்போ பேதுரு சொல்கிறாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நீங்கள் ஞானஸ்தானம் எடுங்க, அந்த ஞானஸ்தானம் செல்லுபடி ஆகும். சரி, நீங்கள் எப்படி எடுத்தீங்க? இப்போ தூங்கிட்டியா? அப்போ நீ மூங்கிட்ட பார்த்துன்ற நீ எப்படிமா எடுத்த? தண்ணியில் எடுத்தியா? ஆமாம், நீ யோசி பார்த்து பைத்தியங்களை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறதுனே தெரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் எடுத்தியா? கவனிக்கணும், இது என்னத்தை யோசிச்சுருக்கோம், எனக்கு என்ன பேர் வைப்பார்? இது ஒரு பெரிய தொந்தரவு எனக்கு.
சோத்திர நல்ல பேரை வைனால. ஆமாம், ஏற்கனவே உன் பேரை வச்சுட்டு அவன் வர்றான் அவஸ்தை வைப்பேன். அல்ல இல்லை, பைபிள் சொல்லி கர்த்தரால் வழங்கப்படும் புதிய நாமத்திலேன்னு ஏசாயால இருக்குது. சரி, நம்ம சப்ஜெக்ட் போயிடுவோம். அல்லேலூயா. உபதேசம் இருந்து இன்னொருத்த ஒன்லி ஜீசஸ். அடுத்த என்ன பண்ணோம்? 7th டே வீடு வீடா போந்து என்ன பண்ண? ஞாயிற்றுக்கிழமை பைபிள் சொல்லுது இது ஓய்வு நாளே இல்லை. எடு யோகவாக தேவன் நான் சொல்லுகிறேன், 7ஆம் நாளை ஓய்வு நாளை கர்த்தருடைய நாள், மனமகிழ்ச்சி நாள். ஏசு 58 13 மனமகிழ்ச்சி நாள் என்ன? ஏப்பா ஓய்வு நாள் இல்லைப்பா, என் கர்த்தராக இயேசு கிறிஸ்து வாரத்தின் முதல் நாள்லே அவர் உயிர்த்தெழுந்தான். அந்த நாள் தான் எங்கள் மகிமை நாள். ஆமென் சொல்லுங்க. நீங்கள் எந்த இடத்துல எப்படி இப்போ கொரோனாவில் வீட்டில் ஜோம் நம்ம ஏசுன சண்டையாக போட்டார் வந்த மினியா புஸ்டர் உங்களா. அதுதான் அதிலே எழுதிறார் யோவான் சொல்லுங்க, பிதாவை பிதாவை சொல்லு வரல வாயில எங்கும் தொழுது கொள்கிற காலம் வரும். அல்லேலூயா. ஆனால் பழைய ஏற்பாட்டில் கண்ட இடத்துல உன் பலிகளை செலுத்தாது. வா ஆலயத்துக்கு இருக்கா, கண்ட இடத்துல செலுத்தினேன் பிச்சிருவா பிச்சு. இப்போ சொல்றார் பிதாவை எங்கும் தொழுது கொள்கிற காலம் வரும். பிரைஸ் தி லார்ட். அப்போ சத்தியம் தெரியுதா உங்களுக்கு? தெரியுதா சத்தியம்? தெரியுதா? சொல்ற சத்தியத்தில் எங்களை நடத்தும் ஆண்டவரே. ஆமாம், கேளுங்க. எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டீங்க? இப்போ கேள்வி, ரட்சிப்பு என்றால் என்ன? வியூலா 32 வருஷமா சர்ச்சைக்கு வந்து இருக்க. வாட்ஸ் மீன் பை சால்வேஷன்? ப்ளீஸ் எக்ஸ்பிளைன். நான் இயேசுவை அறியாத ஒரு ஆளுமா எத்தனை வருஷம் சர்ச்சைக்கு வர? ஒரு வருஷத்துக்கு 52 வாரம், 52 பிரசங்கம், 52 × 32 பெருக்கு 35 5 1500. அப்புறம் வா சிம்பிளாக போனாங்க 1800 இல்லை எவ்வளோ? 1800 மெசேஜ் கேட்டிருக்க, 1800 வாரம் அட்டன் பண்ணியிருக்க. சொல்ல சொல் எப்பத்தோ ஊமையும் செவிடுமானா தெரியல. ஆண்டவர் அறியாத ஒருத்தன் கேள்வி கேட்டா இப்போ பாய்களாம் பயங்கரமாக கேட்குறான். ஐயா சொல்கிறேன் தப்பா நினச்சிங்க, நீங்கள் மனுஷனை கும்பிட்றீங்கன்றான். யாரை கும்பிட்றீங்க? மனுஷனை வழங்க. இயேசு எங்கள் குரானில் இருக்கார். அவர் ஒரு நபி. நபின்னு என்ன அர்த்தம்? போதகர், தீர்க்கதரிசி. தட்ஸ் ஆல். அப்போ கடவுளாக இருந்தால் சோறு தின்னுவாரா? கடவுளாக இருந்தால் தூங்குவாரா? கடவுளாக இருந்தால் கோவம் வருமா? இப்போ பாதி பேருக்கு டவுட் வந்துருச்சு பார்த்துக்குங்க. அவன் கேட்குறான். ஆமென் சொல்லுங்க. நான் சொல்கிறேன், எபிரேயர் 4ஆம் அதிகாரம், எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14-15 சொல்லுது, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் இருக்கிறபடினாலே அவரும் மாம்சமும் இரத்தமுமாய் மாறினார். எதற்கு? மரணத்தின் அதிகாரியாக பிசாசை தன் மரணத்திலே ஜெயிக்க முடிக்கு. உனக்கு லைட்டா குட்டி குட்டி உபதேசம் தெரியலனா ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதுதான் கேட்குறேன், ஆண்டவரே என்னை சத்தியத்திலே நடத்தும். எதுவே சத்தியம் வேணும், உபதேசம் வேணும். வருமாப்பா இல்லைன்னா மயக்கிடுவான், எல்லாம் மயக்கிடுவான். ஒருத்தன் கேட்குறான், பாஸ்டர் பையன் இந்து பொண்ணை விரும்பிட்டான். என்ன இப்போ அவங்க சாமி மேலே அவன் நம்பிக்கையாக இருக்கான், நம்ம சாமியை நம்ம நம்பிக்கையாக இருக்கிறோம். அவன் தனியாக கும்பிட்டு நான் தனியாக கும்பிட்டுக்கிறேன். டேய் பைபிளை பட்சியாடா, தேவனுடைய ஆலயத்துக்கு விற்கிறதுக்கு சம்பந்தம் ஏது? ஆமாவா? ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏது? ஆமென். பைபிளில் படிக்கலைன்னா நீ அந்நியரோடு கலக்காத 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 கலக்காதன்னு 1000 வசனம் இருக்கு. உபதேசம் உள்ள இல்லை, சத்தியம் ஒன்று உள்ள இல்லைண்ணா பூட்டா கேஸ். என்ன கேஸ்? நீ என்ன கேஸ் இருக்கா? ரோமர் 1:19 சத்தியத்தை அநியாயத்திலே அடக்கி வைக்கிற வேலை தேவ கோபமா? பைபிள் எதுக்கு வச்சுக்கிறீங்க? வானத்திலிருந்து பற்றி எரியும். ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ சத்தியத்தை நீங்க அநியாயத்திலே அடக்கக்கூடாது. உபதேசம் இருக்கா? ஒரு பிரதருக்கு அவங்க பொண்ணுக்கு 34 வயசு ஆச்சு. எது வயசு ஆச்சுங்க? என்னென்னமோ தேடுறான். ஒரு பையன் கூட நகை போடாத மாப்பிள்ளை வரல. கெஞ்சிரும்,
சோறு கொடுங்க, சின்னதாக ஒரு செயின் போட்டு அனுப்புங்க. பொண்ணு கேட்குறேன், மாஸ்டர் 33 வயசு ஆச்சு, நான் இப்படியே ஏசப்பாக்கு வாங்குறேன், ஆனால் நகை மட்டும் நான் போட மாட்டேன். ஏசு நகை போடாத, நகை போடலாம் சொல்லலை. அவங்கவுங்க பொறுத்தர், அவங்களோட புரிதல். ஆமென். பைபிளை தப்பாக படிச்சிடக்கூடாது. பைபிள் இருக்குது, மணவாட்டியின் ஆபரணத்தை மறப்பாலோ, அதெல்லாம் அந்த சப்ஜெக்டுக்கே நான் வரல. ஆமென். உனக்கு புரியலன்னா கேளு. அல்லேலூயா. ஆனால் இந்த பாப்பா அவ்வளோ உறுதி, அவ்வளோ ஏசப்பா நிச்சயமாக தருவா. இப்போ ஐயப்பந்தாங்கள தான் இருக்குது, 2 பசங்க இருக்காங்க. அந்த பொண்ணு கூட 2 வயசு சின்ன வயசு பையனை வந்து கட்டிட்டு போனான்னு வச்சுக்கோங்க. நீ தேர்ந்து கொண்ட உபதேசத்தில் சத்தியத்தில் நிலைத்திரு. பைத்தியக்காரத்தனமா கூட பரவாயில்ல, நிலைத்திரு. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அதுதான் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருக்கார், அவர் சர்ச்சில் தாலி கட்ட மாட்டார், தாலி கையில் தொட மாட்டார். என்ன மாட்டார், ஐயோ எங்கே கட்டிக்கோ, இப்போ மண்டபத்தில் போய் கட்டிக்கோ. ஏன்னா அந்த மண்டபத்துக்கு இயேசுக்கு வழி தெரியாது. மண்டபத்துக்கு இயேசு வர மாட்டார், நம்ம கூட வர மாட்டார், சர்ச்சில் மட்டும் இருப்பார். நீங்கள் எங்கே போயிடுங்க. இப்போ என்னுடைய புரிதல் நான் சொல்கிறேன், நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய் கர்த்தர் வருகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. மவனை தாலி கட்டுறிய, நீ உன் கல்யாணத்துக்கு வரமாட்டேன். இயேசுவும் அவருடைய சீசர்களும் அந்த திருமணத்துக்கு அழைக்கப்பட்டார்கள். நோட்டீஸில் வசனம் இருக்குது, நீ வசனத்தை இயேசு காட்டு. இயேசு பாருங்க, யோவான் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இயேசுவும் அவருடைய சீசர்களும், இருக்கட்டும்பா நீ தாலி கட்டுறல்ல, கண்டிப்பாக உன் கல்யாணத்துக்கு நான் வேணா அந்த பேதர்கிட்ட மொய் குத்து அனுப்புகிறேன். ஏசு அப்படியே சொல்லியிருப்பார். கல்ச்சரை உண்டாக்குற தேவன் தானே, ஒவ்வொரு கலாச்சாரம் பழக்க வழக்கம் உண்டாக்குற தேவன் தானே. உனக்கு அது நல்லது எடுத்துக்கோ, கெட்டதை எடுத்துக்கோ, இடலாகுதா எடுத்துக்கோ. ஒருத்தருக்கு மீசை இடலாம் இருந்துச்சுங்க, மீசை எடுத்துகிட்டே இருங்க, உடம்பெல்லாம் சொறி சிறங்கு எல்லாம் ஜாமணி பார்க்குறேன். ஒரு அது கடலில் பேசுகிறார், மீசை எடு மகனே, பொல்லு பெரிய பொல்லு, மீசை போட்டு மூடி நிற்குது, எடுத்துட்டார், நிற்குது ஜேசி மாதிரி எல்லாம்